கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாட கூட்டத்தின் முதலாம் நாளுக்கு வருகை இருந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We greet each one of you who accept our invitation and who come for the first day of this Bible study in the sweet and the loving name of Lord and Savior Jesus Christ. இந்த நாட்களிலே பரலோகமா நரகமா என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். In these days we are going to meditate on the holy word of God under the title called as heaven or hell. முதல் 2 நாட்கள் நரகத்தை பற்றியதான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சமயத்துக்கு ஏற்றவாறு நாம் தியானிக்க போகிறோம். On the first 2 days, as per the time given, we shall meditate upon the topic hell as per the urging of the Holy Spirit. கடைசி 3 நாட்கள் நாம் பரலோகத்தை குறித்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தியானிக்க போகிறோம். In the last 3 days, with the help of the Holy Spirit, we shall meditate upon the topic heaven. யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read Job chapter 14 verse 14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். If a man die, shall he live again? All the days of my appointed time will I wait till my change come. லூக்கா 16ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களையும் வாசிப்போம். Luke's Gospel chapter 16 verses 22 and 23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். And it came to pass that the beggar died and was carried by the angels into Abraham's bosom. The rich man also died and was buried, and in hell he lifted up his eyes, being in torments, and seeth Abraham afar off and Lazarus in his bosom. பக்தனாகிய யோபு கேட்கிறார், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? The saint Job is asking, which man who is dead can he alive again? இன்று ஒரு கேள்வி கேட்பதை நாம் வாசிக்க கேட்டோம். Here we can see a question being asked here. பொதுவாக மனிதர்கள் அநேகர் தங்கள் மரணத்தோடு கூட இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகிறது, அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு நித்தியமான வாழ்க்கை இல்லை என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு உலகத்தில் ஜீவித்து வருகிறார்கள். Today most of the people live in this world with the thought that their life comes to an end after the death and there is no more death, no more life after the death. சத்திய வேதம் மாத்திரமே மிகவும் தெளிவாக மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய நித்திய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதாக தெளிவாக கூறுகிறது. Only the Holy Bible clearly tells us that after the death of man he has an eternal life. நாம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களிலே 2 மனிதர்கள் மரித்து போன ஒரு சம்பவத்தை, இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். In Luke's Gospel chapter 16 verses 22 and 23 we read about an incident in which 2 of the persons who died during the time of Jesus, that was told by Jesus. ஒரு தரித்திரன், ஒரு ஏழை மனிதன் மரித்து போகிறான். A poor beggar, he not died. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? Man after he dies will he alive again? இங்கே இயேசு சொல்லுகிறார், ஒரு தரித்திரமான ஒரு மனிதன், அவனுடைய பெயர் லாசரு, அவன் மரித்து போகிறான். மரித்த பிற்பாடு தேவ தூதர் மூலமாக அவன் ஆபிரகாம் மடி என்கிற இடத்துக்கு கொண்டு விடப்படுகிறான். And here we could see a man called Lazarus. He is dead, and after that he was taken by angels and is left to the bosom of Abraham. அதே வேளையில் ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து போகிறான். அவன் மரணத்துக்கு பிற்பாடு பாதாளத்திலே வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு போய் சேருவதாக
நாம் அங்கே வாசிக்கிறோம். Here we could read, at the same time a rich man, he also dies, and he was taken to hell and is being tormented over there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவியாக துன்மார்க்கனாக மரித்து போவான் என்று சொன்னால் அவன் மரித்த பிற்பாடு அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. If a man dies as a sinner or a wicked, his soul will be taken to hell, which is a place filled with much pain. அதே வேளையில் இந்த லாசரு என்கிற ஒரு மனிதன் மரித்து போன போது அவன் தேவ தூதர் மூலமாக ஆபிரகாம் மடி என்று சொல்லப்படுகிற ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடப்பட்டான். At the same time, Lazarus was a beggar. When he got died, at the time he was taken by angels and he was taken to the Abraham's bosom, a place of rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. முதலாவதாக இந்த நரகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? At first, what does Bible say about this hell? தற்காலிக நரகம் என்று ஒரு அனுபவம் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. Bible tells there's an experience called as a temporary hell. இரண்டாவதாக நித்திய நரகம் அல்லது நித்திய அக்னி கடல் என்கிறதான ஒரு அனுபவம் இருப்பதாக சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். In the Holy Bible we could see there's a temporal hell and after that an eternal hell which is called like a fire. இந்த நரகம் தற்காலிக நரகம் எங்கே காணப்படுகிறது? This temporal hell, where it is located? பூமியின் தாழ்விடங்களிலே இந்த தற்காலிக நரகம் அல்லது பாதாளம் காணப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. Bible tells this hell is being found in the lower parts of the earth. எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த அதிகாரம் முழுவதும் இன்றைக்கு வீடுகளில் சென்று படித்து பாருங்கள். பாதாளத்துக்கு யாரெல்லாம் போகிறார்கள், எதற்காக போகிறார்கள் என்று எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. When we read in Ezekiel chapter 32, we could see a vision was given to Ezekiel of those people who will go to hell and what about the state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. அந்த எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் முழுவதும் பாதாளத்திலே காணப்படுகிற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து அவர்கள் எதற்காக அங்கே போனார்கள் என்பதை குறித்தும் பேசுகிறது. Ezekiel chapter 32 tells about a group of people who have gone to hell and why did they go there. அங்கே நாம் பார்க்கிறோம் பூமியின் தாழ்விடங்களிலே இந்த பாதாளம் இருப்பதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the chapter it has been mentioned this hell is being located in the lower parts of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பூமியின் தாழ்விடத்திலே காணப்படக்கூடிய அந்த பாதாளமானது இரண்டு பெயர்களோடு காணப்படுகிறது. And this hell which has been found in the lower parts of the earth, it has been called by two kinds of names. அதாவது உயர்வான ஒரு பாதாளம் அல்லது ஆபிரகாமின் மடி என்று அது அழைக்கப்படுகிறது. And one place is called a higher hell which has been called as Abraham's bosom. இரண்டாவது தாழ்வான பாதாளம். And second is a lower hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. Holy be to the name of God. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat again. பூமியின் தாழ்விடங்களிலே காணப்படக்கூடிய பாதாளமானது And the hell which is being found in the lower parts of the earth. பூமியின் தாழ்விடங்களிலே உயர்வான பகுதியிலே ஒரு பாதாளம் காணப்படுகிறது. In the lower parts of the hell there's a place which is being called as a higher hell. அந்த பாதாளமானது ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. And it is a place of rest. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழும்புகிற வரையிலும் பூமியின் தாழ்விடங்களிலே அந்த இளைப்பாறக்கூடிய அந்த பாதாளம் காணப்பட்டது. Until Lord Jesus Christ was dead and afterwards till he was been resurrected, till the time this hell was being found in the upper parts of this hell. நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் படித்து பார்த்தால் when we study about the Old Testament saints, அநேக பரிசுத்தவான்கள் தாங்கள் பாதாளத்தில் இறங்கி போவதாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். we could see many saints have told that they will descend down to this lower parts of the hell. உதாரணமாக யாக்கோபு சொல்லும்போது நான் வியாகுலத்தோடு பாதாளத்துக்குள் இறங்கி போவேன் என்று சொல்லுகிறார். And for example, when Jacob is saying about that, he is saying that I will descend down to the hell with much agony. ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Genesis chapter 44 and verse 29. நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகுமிடத்தில்
இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். And if he take this also from me, and mischief befall him, he shall bring down my grey hairs with sorrow to the grave. யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே யோபும் சொல்லுகிறார் பாதாளத்துக்கு போகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து. In Job also, in Job chapter 14 and verse 13, he is also telling about an experience of going down to this grave or hell. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். Oh, that thou wouldest hide me in the grave, that thou wouldest keep me secret until thy wrath be past, that thou wouldest appoint me a set time and remember me. யோபு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Job chapter 17 and verse 13. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். If I wait, the grave is mine house, and I have made my bed in the darkness. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் மரித்த பிற்பாடு அந்த பாதாளத்துக்குள் போனதாக நாம் இங்கே பார்க்கிறோம். Here we could see many Old Testament scenes. When they died, they went down to this grave. பாதாளம் என்று சொல்லும்போது பூமியின் தாழ்விடங்களிலே உயர்வான ஒரு பாதாளத்தின் அனுபவம் இருந்தது. அதுதான் ஆபிரகாமின் மடி அல்லது இளைப்பாறக்கூடிய பரதீசு என்று அழைக்கப்பட்டது. In the lower parts of the earth, there was a place called hell. In that place there was a higher place. It was called as Abraham's bosom or paradise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழும்புகிற வரையிலும் அது பூமியின் தாழ்விடங்களிலே காணப்பட்டது. Till Jesus Christ died and resurrected, this place was found in the lower parts of the earth. அதே வேளையில் இந்த பூமியின் தாழ்விடங்களிலே ஒரு தாழ்வான பாதாளம் அல்லது கீழான ஒரு பாதாளம் காணப்பட்டது. At the same time, in the lower parts of earth, there was a place which was much deeper. பூமியின் தாழ்விடங்களிலே காணப்பட்ட உயர்வான பாதாளம் இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தது. In the lower parts of the earth, the hill which was found in the upper area, it was a place of rest. பூமியின் தாழ்விடங்களிலே காணப்படக்கூடிய அந்த கீழான பாதாளம் அல்லது தாழ்ந்த பாதாளம் ஒரு வேதனைப்படக்கூடிய அக்னி பற்றி எரியக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தது. And in the lower parts of the earth, there was a area which was found in the lower parts, which it was a place in which fire was burning, and it was a place of much pain. 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது தாழ்வான பாதாளத்துக்கு என் ஆத்துமாவை தப்புவித்தீர் என்று சொல்லுகிறார். In Psalms 86 and verse 13, the psalmist is saying, "Thou hast delivered my soul from the lowest hell." நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். For great is thy mercy toward me, and thou hast delivered my soul from the lowest hell. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். Thou hast delivered my soul from the lowest hell. தாவீது மரித்தபோது அவர் பாதாளத்துக்கு தான் போனார். When David died, he went down to this hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆனால் அது உயர்வான பாதாளமாய் இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலமாய் காணப்படுகிறது. But it was a place which was found as an upper hell. It was a place of rest. அதான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். So only psalmist David is saying, "Thou hast delivered my soul from the lowest hell." அப்ப இந்த தாழ்ந்த பாதாளத்தில் தாழ்ந்த நரகத்தில் தேவனுடைய கோபத்தின் அக்னி பற்றி எரிவதாக வேதம் சொல்லுகிறது. Bible tells us that in this lowest part of this lowest hell, the fire was burning, which was the wrath of God. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த தாழ்ந்த நரகம் அல்லது தாழ்ந்த பாதாளத்தில் தேவனுடைய கோபத்தின் அக்னி பற்றி எரிகிறது, அங்கு இளைப்பாறுதல் இல்லை. I repeat again, in this lowest part of this hill, the wrath of God was burning like a fire, and there was no rest at all. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Deuteronomy 32 verse 22. For a fire is kindled in mine anger, and shall burn unto the lowest hell, and shall consume the earth with her increase, and set on fire the foundations of the mountains. என் கோபத்தினால் அக்கினி பற்றிக் கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். தாழ்ந்த நரகம் மற்றும் என் கோபத்தின் அக்னி பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord is saying, "For a fire is kindled in my anger, and shall burn unto the lowest hell." ஆகவே தாழ்வான நரகம் அல்லது தாழ்ந்த நரகம் அல்லது தாழ்வான பாதாளம் இந்த இடத்திலே
தேவனுடைய கோபத்தின் அக்னி பற்றி எரிகிறது. In this lowest hell, in this place of grave, we could see the fire of the anger of God was burning there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நீதிமொழிகளை நாம் வாசிக்கும்போது When we read from Proverbs, கீழான பாதாளத்தை விட்டு தப்புபடி, நீதிமொழிகள் 15:24, and Proverbs 15:24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். The way of life is about to the wise, that he may depart from hell beneath. கீழான பாதாளத்தை விட்டு தப்பும்படி, That he may depart from hell beneath, அல்லது விலகும்படி. or to removed out of that. அப்ப நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலெல்லாம் கீழான பாதாளம் அல்லது தாழ்ந்த பாதாளம், தாழ்ந்த நரகம் என்று சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். So from the holy scriptures we read about verses which tells about hell, which is being found in the lowest part of the hell. இனி லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது, Again, when we come to Luke's Gospel chapter 16, when Jesus Christ is telling about that, இந்த தாழ்ந்த பாதாளத்துக்கும் மேலான பாதாளமாகிய ஆபிரகாமின் மடிக்கும் இடையிலே ஒரு பெரும் பிளப்பு காணப்படுவதாக அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். and in the chapter we could study that between this lowest hell and between the Abraham's bosom there was found a great gulf. லாசரு ஆபிரகாமின் மடியிலே காணப்படுகிறார். And Lazarus was found in the bosom of Abraham. ஐஸ்வர்யவான் இந்த தாழ்ந்த பாதாளத்திலே காணப்படுகிறார். And the rich man was found in this lowest hell. இங்கிருந்து அவர்களை பார்க்க முடிகிறது, And he could see from this place to அவர்களோடு the பேச முடிகிறது. he could speak to him. ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், இங்கிருந்து ஒருவர் அங்கு வர முடியாது, அங்கிருந்து ஒருவர் இங்கு வர முடியாது. But Abraham is saying that nobody cannot pass from this place to the other place, and from other place nobody can come to this place. இடையில் ஒரு பெரும் பிளப்பு இருப்பதாக அவர் சொல்லுகிறார். He is saying a great gulf is fixed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, After Jesus Christ, he died, and after he resurrected, இந்த ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகிற இந்த பரதீசானது வானங்களிலே கொண்டு போய் வைக்கப்பட்டது. and this Abraham's bosom, which was being called as paradise, it was lifted up to heavens. அது 3 பிரிவாக தற்போது காணப்படுகிறது. முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம். Nowadays, it is being found as 3 locations called as first heaven, second heaven, and third heaven. இப்போது தற்போது நம்முடைய நாட்களில் பூமியின் தாழ்விடங்களில் அந்த கீழான பாதாளம் அல்லது தாழ்ந்த நரகம் மட்டும் காணப்படுகிறது. In this present time, in the lowest parts of the earth, there is only the lowest hell. அந்த தாழ்ந்த பாதாளம் 3 பிரிவாக இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. Bible tells us this lowest hell is found as in 3 places. முதலாவது பாதாளம் அல்லது நரகம், அதற்கு பேர் பாதாளம் அல்லது நரகம். And first is the hell, or it is called as grave. இரண்டாவது புறம்பான இருள் அல்லது மரணம். And second is called outer darkness or death. வேதம் 2 பெயரை கொடுக்கிறது. Bible calls it by 2 kinds of names. சில இடங்களிலே பாதாளம் என்றும் சில இடங்களிலே நரகம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. In certain places it is being called as hell, and in certain places it is called as grave. ஆகவே பூமியின் தாழ்விடங்களிலே தற்போது காணப்படுகிற அந்த தாழ்ந்த நரகம் 3 பிரிவாக காணப்படுகிறது. And the lowest part of the hell, which is found in the lowest part of earth, it is been divided into 3 places. முதல் பிரிவுக்கு பாதாளம் அல்லது நரகம் என்று பெயர். A first place is called hell or grave. இரண்டாவது பிரிவுக்கு புறம்பான இருள் அல்லது மரணம் என்று பெயர். And the second place is called outer darkness or death. மூன்றாவது பிரிவுக்கு அகாதமான பாதாளம் அல்லது பாதாள குழி அல்லது சமுத்திரம். And the third place is called as bottomless pit, or it has been called a sea or ocean. இப்போ நான் சொல்லுகிற பெயரை எல்லாம் வேதத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. The names that I told now, it has been written in Bible in various locations, in various situations. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat again. தற்போது பூமியின் தாழ்விடங்களிலே ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படக்கூடிய பரதீசு இல்லை. Nowadays, in the lower parts of the earth, there is no places called as Abraham's bosom or paradise is not present. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த இளைப்பாறக்கூடிய ஸ்தலம் வானங்களிலே கொண்டு போய் 3 பிரிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. After Jesus Christ died and resurrected, this paradise was lifted up to heaven, and it has been divided into 3 places. முதலாம் வானம் என்று, இரண்டாம் வானம் என்றும்,
மூன்றாம் வானம் என்றும் மூன்று பிரிவாக அந்த பரதீசு காணப்படுகிறது. The paradise is found now as three places known as first heaven, second heaven and third heaven. பூமியின் தாழ்விடங்களிலே காணப்படக்கூடிய அந்த நரகம், தாழ்ந்த நரகமானது அதுவும் மூன்று பிரிவுகளாக காணப்படுகிறது. The hell which has been found in the lower parts of the earth, it is also divided by into three groups. முதல் பிரிவு பாதாளம் அல்லது நரகம் என்று அழைக்கப்படுகிறது. The first place is called as the grave or hell. இரண்டாவது பிரிவு புறம்பான இருள் அல்லது மரணம் என்று அழைக்கப்படுகிறது. Second place is called as the outer darkness or death. மூன்றாவது பிரிவு அகாதமான பாதாளம் என்றோ பாதாள குழி என்றோ சமுத்திரம் என்றோ அழைக்கப்படுகிறது. And the third place it has been called as the bottomless pit or sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இனி பாதாளத்துக்கு அல்லது நரகத்துக்கு யார் போகிறார்கள்? Now who will go down to this hell? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த சத்தியங்களை நீங்கள் கேள்விப்படும்போது When you are hearing these truths, நம்மில் பலருடைய வாழ்க்கை நரகத்தில் போவதற்கு ஏதுவாக வசன வெளிச்சத்தில் பார்க்கும்போது, சுபாவ ரீதியாக ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மில் பலருடைய வாழ்க்கை நரகத்துக்கு போய் சேர்வதை போல நமக்கு தோன்றும். on the basis of the scriptures from the word of God, many of us characters are found to be as according or going towards this bottom, this hell which is below. நான் இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே தெளிவாக சொல்லுகிறேன். In the beginning of this meeting itself I am telling it very clearly. இப்பொழுது நரகத்தில் யாரெல்லாம் போகிறார்கள் என்ற விஷயத்தை, சத்தியத்தை திருவசனத்தின் வெளிச்சத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, when we examine from the light of the word of God who will go down to this hell, நம்மில் பலருடைய வாழ்க்கை நரகத்துக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருப்பதை ஒருவேளை நம்மால் உணரக்கூடும். and many of us will be able to feel and realize most of us life will be like that, we are going down to this hell. இந்த சத்தியங்கள் நமக்கு தேவன் கொடுப்பதுடைய நோக்கம் நீ நரகத்துக்கு போவாய் என்று குற்றம் சாட்டும்படியாக அல்ல. that these truths Lord is sending towards you, not to inform that you will go down to this hell. இப்போது நான் ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு பாடினோம், ஆசையாய் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று. And now we sang a Tamil song sing that with a great desire I am running towards the mark. இப்போது நீங்கள் வாகனங்களில் பிரயாணம் பண்ணி போகும்போது, when you are traveling in vehicles, சில இடங்கள்ல டேக் டைவர்ஷன் என்று போர்டு வைத்திருப்பார்கள். in certain places you could see a board named take diversion. அதோட நோக்கம் என்ன? What's the intention of this? அங்க ஏதாவது ஒரு பெரிய பள்ளமோ குழியோ அல்லது விபத்து உண்டாகக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் அங்க காணப்படும். And there be some pit or something was found there which could cause damages or accidents. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வழக்கமாய் போகிற ரோடா இருக்கலாம். It will be usual road, you will be normally traveling, but until you reach a place only you will know about that. ஆனால் அந்த இடத்துல இப்போ திடீரென்று டேக் டைவர்ஷன் என்று ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. Suddenly you see a board named take diversion. அதன் அர்த்தம் என்ன? What's the meaning of that? நீ வேறு பாதையை தெரிந்தெடுத்து போ, இந்த பாதையில் போனால் ஒரு அழிவு சம்பவிக்கும். ஒரு எலும்புக்கூடு படம் போட்டு டேஞ்சர்னு எழுதி இருக்கும். And there will be a picture of a skull and a title named danger, and if you have to take the diversion and take another route, unless if you don't go you'll face accidents. இப்போ நாம் பாட்டை பாடினது போல பல சந்தர்ப்பத்தில் நாம் யோசிக்கிறோம், லக்கை நோக்கி தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். Like we sing the song now, many of us thinking that we are all running towards the mark. ஆனா வசன வெளிச்சத்தில் நாம் பார்க்கும்போது சில வேளை நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் காணப்படும். But from the light of the word of God, when we examine, we could see that we are marching towards hell. ஆகவே இந்த கூட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், டேக் டைவர்ஷன், நீ போய் கொண்டிருக்கிற பாதையை விட்டு பரலோகத்தை நோக்கி உன் பாதையை அவர் திருப்புகிறார். And in this meeting the Holy Spirit is saying to your life, take diversion, you have been going towards hell, now take diversion, go to heaven. நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். On this first day of meeting, with great clarity I want to say it again. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சத்தியங்கள் நீ நரகத்துக்கு போகிறாய் என்று அல்ல. And the Holy Spirit is giving the truths of heaven, not to say that you are going towards hell. அது நீ நரகத்தில் தான் போய் சேர போகிறாய் என்ற அர்த்தத்தில் அல்ல. Not a meaning that you will go down to hell. இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பரலோகத்துக்கு போகும்படியாக அல்லது உன்னதத்தை நோக்கக்கூடிய ஒரு வழி இருக்கிறது, உன் பாதை திருப்பப்பட வேண்டும். Now you are going towards hell, but you have to take diversion that you may go towards hell. That's only the Spirit of the Lord is saying. ஆகவே இனி கொடுக்க போகிற சத்தியங்களை நாம்
பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அப்படி எடுத்துக்கொள்வோமாக. And the truths which are going to be proclaimed from here, with the help of the Spirit of the Lord, let us take it in this manner. தயவு செய்து இந்த சத்தியங்களை கேட்டு யாரும் அதைரியப்படவோ கலக்கமடையவோ வேண்டாம். Hearing these truths, don't be discouraged or troubled. நாம் கடைசியாக வாசித்த நீதிமொழிகள் 15:24 என்ன வாசித்தோம்? In Proverbs 15:24, what we read? கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு And to escape or to depart from the lowest hill. நீதிமொழிகள் 15:24 கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். The way of life is about to the wise, that he may depart from hell beneath. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்கும்படியாகத்தான் இந்த கூட்டங்களை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Graciously the Lord has given this meeting to take a diversion in our life. இனி நாம் உன்னதத்தை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை தொடர வேண்டும். Now we have to take our steps towards and take our race towards the heaven. இந்த கூட்டத்திலே கலந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் விவேகியாக மாறி ஜீவ வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். Those who are hearing these truths, those who are attending this meeting should be turned as a wise man and should go towards heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. முதலாவதாக இந்த நரகத்திலே யார் தள்ளப்படுகிறார்கள்? At first, who will be cast down to this hell? 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalms 9 and verse 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். The wicked shall be turned into hell, and all the nations that forget God. இங்கே நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும், எல்லா ஜாதிகளும், அது யாரா இருந்தாலும் தேவனை மறந்து விட்டால் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Here we could read the wicked and all nations, whoever may be, who are forgetting God, they will be cast down to this hell. இங்கே ரெண்டு கூட்டத்தார் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Here we could see two groups of people will be cast into hell. முதலாவது துன்மார்க்கர், First is wicked ones. இரண்டாவது தேவனை மறக்கிறவர்கள். Second, those people who forget God. இந்த இரண்டு கூட்டத்தாரும் பரலோகத்துக்கு போக போகிறதில்லை, அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட போகிறார்கள். These two groups of people, they will not go to heaven, but they shall be cast down to hell. முதலாவதாக துன்மார்க்கன் என்றால் யார்? At first, who is this wicked one? சத்திய வேதத்திலே 320க்கும் அதிகமான இடங்களிலே இந்த துன்மார்க்கர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In the scriptures, more than 320 places about wicked it is mentioned there. அந்த 320 வசனங்களையும் நாம் கவனமாக படிப்போமானால், Very clearly, if you will study all these verses, துன்மார்க்கன் யார், அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கும், who is this wicked and what will be his works? அல்லது ஒரு மனிதனுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருந்தால் அவன் துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிறான். If a man's work will be found in a certain manner, we can understand what type of wicked he is. சத்திய வேதத்திலே 324 முறைக்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. In the holy scriptures, more than 324 places it is written. அவை எல்லாவற்றையும் நமக்கு தியானிக்க முடியாது. We cannot meditate all verses. ஆனா அந்த 324 வசனத்தையும் கவனமாய் படித்து பார்க்கும்போது, If you learn all these verses clearly, அவை எல்லாம் ஒரு வசனத்தில் அடங்கி இருக்கிறது. and everything will be embedded in one verse. அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will tell that verse. 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalms 10 and verse 4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. The wicked through the pride of his countenance will not seek after God. God is not in all his thoughts. நீங்கள் 324 வசனங்களை நீங்கள் கவனமாய் படித்து பார்த்தால், Carefully, if you read all these 324 verses, அதுல ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய பல்வேறு விதமான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. various kinds of the characters of the wicked are written on those verses. உதாரணமாக தேவ ஜனங்கள் மத்தியில காணப்படுகிற சில துன்மார்க்கர்களை நான் சொல்லுகிறேன். For example, the wicked characters which are being found in the midst of the people of God, I will mention those things. உலக ஜனங்கள் மத்தியில காணப்படக்கூடிய துன்மார்க்கர்களை குறித்து அல்ல, Not the wicked things which are being found in the worldly people, தேவ ஜனங்களுக்குள்ள காணப்படக்கூடிய துன்மார்க்கர்கள், and the wicked people who are being found in the midst of the people of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. 106ஆம் சங்கீதம் 17-18 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், Psalms 106 verses 17 and 18. பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது, அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது,
அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. The earth opened and swallowed up Dathan and covered the company of Abiram, and the fire was kindled in their company, the flame burned up the wicked. இங்கே நான் வாசிக்க கேட்ட துன்மார்க்கர் உலக ஜனங்கள் மத்தியில காணப்படுகிற துன்மார்க்கரை குறித்து அல்ல. And the wicked mentioned here are not the wicked found in the worldly people. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசக்கூடியவர்கள். These are the people who will speak against saints of God. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை விமர்சிக்கக்கூடியவர்கள். And these people will criticize the leading of the leaders. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்புக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். They will be resisting the leading. தேவ ஜனங்கள் மத்தியில யாருக்குள் இந்த சுபாவம் இருக்கிறதோ அவர்களை வேதம் துன்மார்க்கன் என்று அழைக்கிறது. Among the people of God, whosoever is having these characters, Bible calls them as wicked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இனி 50ஆம் சங்கீதம் 16 முதல் 22 வரை வீட்டிலே படித்து பாருங்கள். In Psalms 50 from verses 16 onwards, you can go to home and read. அதுவும் தேவ ஜனங்கள் மத்தியில காணப்படுகிற துன்மார்க்கனை குறித்து பேசுகிறது. And it is also telling about the wicked found in the midst of the people of God. அந்த துன்மார்க்கனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? What are the characters of these wicked ones? அவர்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். They will not accept rebukings. சிட்சையை பகைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். And they will hate the chastenings. தங்களை நோக்கி கடந்து வருகிற தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கு பின்னாக எரிந்து போடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். And they will be able to throw back the word of God which is coming towards them. அவர்கள் உட்கார்ந்து தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக பேசி தாயின் மகனுக்கு விரோதமாக அவதூறை உண்டாக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். They will sit and speak against the brother, and they will stand against the mother's son. நான் தேவ ஜனங்களுக்குள் காணப்படுகிற துன்மார்க்கர்களே பிரதானமானவர்களை சொல்லுகிறேன். I'm telling the important ones out of the people of God who have been found as wicked. 50ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். In Psalms 50 we are able to see they will never able to accept reproof. சிட்சையை பகைக்கக்கூடியவர்கள். And they will hate all the instructions or chastisements. தேவனுடைய சத்தியங்களை வசனங்களை உபதேசங்களை தங்களுக்கு பின்னாக எரிந்து போடக்கூடியவர்கள். And they cast out to the bad all the word of God which is coming towards them. ஒரு சகோதரன் ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக பேசுவது. A child of God, a people of God speaking against another child of God. அவர்களுக்கு விரோதமாக அவதூறு உண்டாக்குவது. They were slandered against them. இவையெல்லாம் துன்மார்க்கருடைய சுபாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. These all are characters of the wicked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இதுபோல இந்த துன்மார்க்கருடைய சுபாவத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், Similarly, when we take all the characters of the wicked one, அதற்கு பிரதானமான ஒரு காரணம் நாம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசித்தபடி. the important one we could read it from Psalms 10 and verse 4. அப்ப துன்மார்க்கன் என்று சொன்னால் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான். And the wicked, through the pride of his countenance, he will not seek after God. ஒரு துன்மார்க்கன் அது தேவ ஜனங்களுக்குள்ள காணப்படுகிறவர்கள். நான் இப்ப சொல்லுவது தேவ ஜனங்களுக்குள் காணப்படுகிற துன்மார்க்கனை குறித்து. And the wicked one I mentioned towards you is a wicked found in the midst of the people of God. தன் கர்வத்தினால் தேவனை தேடான். Through the pride of his countenance, he will not seek God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். And glory be to the holy name of God. பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்களாகிய நாம் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டும். We the people of God, we have to seek after the Lord in the right time in which we have to seek. இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு கலெக்டரை நீங்க போய் சந்திக்கிறீங்க என்று சொன்னால், In this world, if you want to visit a collector, இல்ல அதிகாரத்தில் கூடிய யாரையும் சந்திக்க சென்றால், or if you want to see any officers who are in the positions, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சொல்ற சமயத்துக்கு சரியாக நாம் போக வேண்டும். you have to take the appointment and the time which they are giving, you have to go in the respective time. அதுபோல அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டும். Similarly, the Almighty God who created all universe, we have to seek the Lord in the time in which we have to seek Him. எப்படி எழுத்தின்படியாக உலகத்தில் ஒரு அதிகாரியை நம்முடைய வசதிக்கு போய் அவரை சந்திக்க முடியாதோ, And in this worldly life, we cannot take our own time and we cannot go and visit a worldly officer. அதுபோல ஜீவனுள்ள தேவனை தேடுகிற விஷயத்தில் அவருடைய மனதை அறிந்து அவர் நியமித்த நேரத்திலே நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Similarly, and in seeking the living God, we have to understand His mind, and the right time that we have to seek Him. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். In the Bible we could see we have to seek the Lord in the right time in which we could seek Him. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Prophetical book of Isaiah, chapter 55 and verse 6.
Seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். Seek ye the Lord while he may be found. அப்போது தேவனை எப்போது கண்டடையலாம்? So at what time we can find God? நீதிமொழிகள் 8:17 வாசிக்கும்போது In Proverbs 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். And those who seek the Lord early in the morning shall find me. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். I love them that love me, and those that seek me early shall find me. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Those that seek me early shall find me. தேவ ஜனங்களாகிய நமக்கு ஜீவனுள்ள தேவனை அதிகாலையில் தேடுகிற ஒரு பழக்கம், ஒரு சுபாவம் தேவையாயிருக்கிறது. We the people of God, we should have a character of seeking after the living God early in the morning. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Prophetical book of Isaiah 26 verse 9. With my soul have I desired thee in the night, yea, with my spirit within me will I seek thee early. For when thy judgments are in the earth, the inhabitants of the world will learn righteousness. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அதிகாலையில் எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். And with the spirit which is with me, I will seek thee early. எதற்காக அதிகாலையிலே தேட வேண்டும்? Why we have to seek early in the morning? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து வருகிறது. Beloved ones, in the world the mystery of iniquity is working. அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இப்போது கிரியை செய்து வருகிறது. And the spirit of Antichrist is working now itself. பிசாசின் வல்லமை தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு, தான் இருக்கக்கூடிய நரகத்திலே அவர்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையாய் கிரியை செய்கிறது. The power of the devil, Satan, is working mightily that it is able to drag the people who are going towards heaven to drag them towards hell. இந்த அக்கிரமத்தின் வல்லமையை நமக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற இந்த அக்கிரமத்தின் வல்லமைகளை தேவன் அழிக்க வேண்டுமானால் அந்த வேலைதான் அதிகாலை வேலை. And if this power of iniquity should be destroyed in your life of children and your family, you have to seek the Lord in the right time, that is early in the morning. நாம் சங்கீதத்திலே படிக்கிறோம், அக்கிரமக்காரர் யாவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு அதிகாலையிலே சங்கரிப்பாராம். In the Psalms we could read, early in the morning the Lord shall destroy all the iniquity, all the people of wicked early in the morning. பாவம் நிறைந்த ஒரு பொல்லாத உலகத்திலே நாம் இன்றைக்கு ஜீவித்து வருகிறோம். Today we are living in an evil world filled with sin. நம்முடைய பிள்ளைகள் பாவம் நிறைந்த ஒரு பொல்லாத உலகத்திலே வேலைக்கும் படிக்கும்படியாகவும் சென்று வருகிறார்கள். Our children are going towards this world filled with sin for their education and for their employments. அக்கிரமத்தின் ரகசியம் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ விரோதமாய் கிரியை செய்யாமல் இருக்கும்படி, that this mystery of iniquity should not work against us and against our children. நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் போராடிக் கொண்டிருக்கிற அக்கிரமத்தின் வல்லமையை தேவன் சங்கரிக்கும்படி, that the Lord might destroy this power of iniquity which is working against ourselves and our children. ஒரு சந்தர்ப்பத்திலே அமெரிக்க ஜனாதிபதியாய் காணப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் இடத்திலே ஒரு முக்கியமான ஃபைல்ல கையெழுத்து வாங்கும்படியாக அதிகாரிகள் போனார்கள். Once officers went to reach unto Abraham Lincoln, who was the president of America, to get signed an important document. இவர்கள் அதிகாலை வேலை போனார்கள். Early in the morning they went there. ஆனால் உள்ளே அவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And early in the morning he was speaking with someone. சரி, அவர் பேசி முடிக்கட்டும் என்று இவர்கள் காத்திருந்தார்கள். So they waited that he may complete his conversation. சில மணி நேரங்கள் கழித்து அவர்கள் உள்ளே போனபோது, After few hours when he came out, அந்த அறையில் வேறு ஒருவரும் இல்லை. there was no one else there. அப்போது அதிகாரிகள் கேட்டார்கள், இன்னும் இவ்வளவு நேரம் நீங்கள் யாரோடு பேசிக் So கொண்டிருந்தீர்கள்? the officers asked, till this time to whom you are speaking? அன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியாய் காணப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், And the Abraham Lincoln, who was the president of America on that day, he told in this manner, எனக்கு என் தாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், my mother had taught me, அதிகாலையில் எழும்பினவுடனே முதலாவது தேவனிடத்தில் பேச வேண்டும். early in the morning rising up, first you have to speak with God. அதுக்கு பிற்பாடுதான் எவ்வளவு
எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் அதுல அதை செய்ய முடியாது இறங்க வேண்டும். And after that only whatever important great task that you are going to do, you have to do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அமெரிக்க ஜனாதிபதியாய் காணப்பட்ட ஆபிரகாம் லிங்கனுக்கு தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில அதிகாலையில் தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தது. And Abraham Lincoln, who was the president of the United States of America, he had the character or experience of seeking God early in the morning. யோபின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது The book of Job, chapter 1, when we read, யோபின் பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. and the children of Job had a kind nature. சகோதரர்கள் வீட்டிலே விருந்து வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சகோதரனுடைய வீட்டிலே எல்லாரும் கூடுவார்கள். And they will have feast among all the brethren, and one day they will meet in one particular house. அப்போது யோபு என்ன செய்வார்? At the time, what will Job say? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் இருதயத்திலே கர்த்தரை தூசித்திருப்பார்களோ பரியாசம் பண்ணியிருப்பார்களோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுடைய லெக்கத்துக்கு தக்கதாக எண்ணிக்கைக்கு தக்கதாக அதிகாலையில் எழுப்பி சர்வாங்க தகனபலிகளை செலுத்துவாராம். And early in the morning he will offer burnt offerings, saying that his sons might would have sinned or cursed God in the heart, and according to the number of his children he will offer it. அருமையான பெந்தோஸ்தே பெற்றோரே, Oh dear Pentecostal parents, அருமையான கிறிஸ்தவ பெற்றோரே, oh Christian parents, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் பாவம் நிறைந்த ஒரு பொல்லாத உலகத்திலே வேலைக்கோ அல்லது படிக்க முடியாத செல்கிறார்கள். the children which God has given unto you, they are going towards this evil world filled with sin for the sake of the studies of the sake for the employment. எத்தனை தகப்பன்மார் யோபு என்கிற ஒரு தகப்பன் செய்தது போல உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். How many parents, how many fathers, like unto the father of, like unto Job, who was the father of those children, according to the number, rising early in the morning, and you are praising or thanking God? யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், நீங்க வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். In Job chapter 1 we could read that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்து எதற்காக நாம் அதிகாலையில் தேட வேண்டும்? Nextly, why we have to seek early in the morning? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும்படியாக தெரிந்தெடுத்த வேளை அதிகாலை வேளையாக இருக்கிறது. The early morning is a time which God has allotted that he might help his children who are seeking him. சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம், In the Psalms we are reading, ஒரு நதி உண்டு, there's a river, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். and its river it shall make rejoice the city of God and its place. தேவன் அது நடுவில் இருக்கிறார், And God is in the midst of it, அது அசையாது, and it shall not be moved. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். God shall help her, and that right early. ஆகவே தேவன் சகாயம் பண்ணுகிற வேளை அதிகாலை வேளையாக இருக்கிறது. So early morning is a time which God is helping them. இந்த சத்தியத்திலே கடந்து வந்தும் இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வறுமையிலும் தரித்திரத்திலும் இன்னும் பல்வேறு சோதனையிலும் ஒரு பில்லி சூனிய கட்டுகள் மந்திரவாதத்தின் செய்வினைகள் இவைகள் பாதிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? Even coming after this truth, why many people of God are getting affected due to various kinds of witchcrafts and magicians and enchantments and trials and many sufferings in the life? அநேகர் சொல்லிக் கொண்டிருக்காங்க, இந்த சத்தியத்தில் வந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்யவில்லை. Many are saying that we came to this truth for since this much years, but God has not done anything for us. தேவன் சகாயம் பண்ணக்கூடிய அந்த வேளையில் நாம் கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறோமா? Are we seeking the Lord in the time which God is helping us? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. 78ஆம் சங்கீதம் 34 35 வசனங்களை வாசிக்கும்போது Psalm 78 and verses 34 and 35. When he slew them, then they sought him, and they returned and inquired early after God, and they remembered that God was their rock and the high God their redeemer. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்களை அவர் கொல்லும்போது, And when he slew them, அவர்களை அவர் கொல்லும்போது, and when he slew them, இவர்கள் தேவனை அதிகாலையிலே தேடக்கூடியவர்களாய் மாறினார்கள். and they were able to seek God early in the morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப தேவ ஜனங்களுக்குள் காணப்படுகிற துன்மார்க்கம் என்ன? What is the wickedness found in the midst of the people of God?
துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். Wicked, through the pride of his countenance, he will not seek after God. இன்னும் பல்வேறு இதுவும் கூட இப்ப நீங்க கூட்டங்களுக்கு வந்திருப்பது கூட தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் தான். And when you are coming and attending these meetings is also a method of seeking God. இது ஒரு நல்ல அனுபவம் தான். This is also a good experience. ஆனால் பிரச்சனைகள் பரிகரிக்கப்பட வேண்டுமானால், But if the problems has to be solved, அந்த லூசிபரை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? what we study about this Lucifer, அவனை குறித்து அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. and it has been told it is the son of the morning, it has been called about Lucifer, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே and son of the morning. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய், உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சகல சத்துருவின் வல்லமைகளும் அதிகாலமே கிரியை செய்கிறது. Oh dear child of God, the powers which are working against you and working against your children, everything are being destroyed early in the morning. ஆகவே இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்வது, So with much humility I am asking to each and every children of God who have come to this evening meeting. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலோ குடும்பத்திலோ இதுவரை அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் தினந்தோறும் நடைபெறாவிட்டால், In your personal life or in your family life, if there is no early morning praising at all, எபிபானசின் ஆவி என்ன செய்தது என்று தானியேல் வாசிக்கும் போது அன்றாட பலியை நீக்கிட்டாம். and in the book of Daniel, when we study about the spirit of Epiphanes, we could see that it abolished daily sacrifices. அன்றாட பலியை அது நீக்கிவிட்டது என்று நாம் படிக்கிறோம். It abolished or removed the daily sacrifices. தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Daniel 8:11. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. He magnified himself even to the prince of the host, and by him the daily sacrifice was taken away, and the place of his sanctuary was cast down. ஒவ்வொரு குடும்பத்திலும் தினந்தோறும் அது அன்றாட பலி தினந்தோறும் பலி செலுத்தப்பட வேண்டும். So in every family the daily sacrifice should be done. ஸ்தோத்திர பலிகளை தினந்தோறும் நீங்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Daily you should offer the praising sacrifices. தினந்தோறும் குடும்ப ஜெபம் நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். Every day there should be family prayers. எங்கே அன்றாட பலியை சத்துருவின் வல்லமை நீக்குகிறதோ, In the place where the enemy is removing or taking away the daily sacrifice, அங்கே என்ன சம்பவிக்கிறது? what is happening there? தேவனுடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. And the holy sanctuary of the Lord was cast out. தேவனுடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. The place of the sanctuary of God was cast out. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தானமாய் காணப்படுகிறதா? Today is it your heart the holy sanctuary of God? பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய விதத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா? Is our life found in a place of seeking after the holy God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How is our life? அன்றாட பலியை சாத்தானின் வல்லமை நீக்கும்போது, When the power of the devil is removing all daily sacrifices. ஒரு தேவனுடைய பிள்ளையின் இடத்திலோ அல்லது அந்த ஒரு குடும்பத்தை விட்டு நீக்கும்போது, When he is removing out of a child of God or out of a family, தேவனுடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. and the sanctuary of God was cast out. ஆகவே துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். So the wicked, out of the pride of his countenance, he will not seek God. இரண்டாவது அதே வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. And second, all his thought is God is not at all. இப்போ வாசிங்க சங்கீதம் 14. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. The wicked through the pride of his countenance will not seek after God. God is not in all his thoughts. அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. God is not in all his thoughts. இப்போ இந்த இடத்துல கடந்து வந்த நம்ம எல்லாருக்கும் தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு நினைவு இருக்கிறதுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். And all those people who are gathered here, as we are having a thought that God is present, we have gathered here. ஆனால் கொஞ்சம் நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போனால், But if we examine our life in a slight manner, நம்முடைய நடவடிக்கை கிரியைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க போனால், when we examine all our works and deeds, வாயிலே தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிடுவோம். in our mouth we'll confess God is present. ஆனால் நம்முடைய நடக்கைகள் கிரியைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, When we see all our deeds and works, அவை தேவன் இல்லை என்று வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். and it be revealing that God is not present. இப்ப வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உதாரணமாய் கொடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். And I will give you an example from the scripture, you will be able to understand it. காயின் தேவனை
தேடும்படியாய் தேவ சமூகத்துக்கு போகிறான். Cain went to the presence of God to seek God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. எப்போது போகிறான்? When he is going, ஆபேலை கொலை செய்துவிட்டு கொலை செய்த பிற்பாடு காயின் தேவ சமூகத்துக்கு போகிறான். and after killing Abel, he went to seek after God. கொலை செய்த பிற்பாடும் தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவம் காயினுக்குள் இருந்தது. In the life of Cain, there was an experience of seeking God even after murdering Abel. ஒருவேளை நம்மில் பலருக்குள்ள சமாதானம் இல்லாவிட்டால் தேவ சமூகத்துக்கு போக யோசிப்போம். And if in our life, if you don't have peace, you'll be thinking whether we have to go to the presence of God. ஆனால் காயின் சகோதரனை கொலை செய்த பிற்பாடும் தேவ சமூகத்துக்கு போகிறான். But Cain, after even murdering his brother, he went to the presence of God. அப்ப தேவன் இருக்கிறார், அவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும், காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்கிற அறிவு காயினுக்கு இருந்தது. So Cain had an experience, have a knowledge saying that God is present and he has to offer sacrifice unto him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. தேவன் கேட்கிறார், God is asking, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? where is thy brother Abel? தேவன் காயினிடத்திலே கேட்கிறார். And God is asking unto Cain. நேரடியாக தேவனே கேட்கிறார். Directly God himself is asking him, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? where is Abel thy brother? அதற்கு காயின் என்ன சொல்லுகிறான்? What did Abel reply? Cain reply, நான் அறியேன், I know not. நான் அவனுக்கு காவலாளியோ? Am I my brother's keeper? தேவனை தேடும்படியாக தேவ சமூகத்துக்கு போகிறான். To seek God, he is going to God's presence. தேவனுக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தக்கூடிய ஒரு அறிவு அவனுக்கு இருந்தது. He had the knowledge of offering sacrifices and offerings unto God. கொலை செய்த பிற்பாடும் தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. Even after murdering, he had the thought of seeking God. ஆனா அதே வேளை காயினுக்குள்ள ஒரு அறிவு இல்ல. But there was no knowledge in the life of Cain. அது என்ன அறிவு? And what was this knowledge? என் சகோதரனாகிய ஆபேலை நான் கொலை செய்ததை என் தேவனாகிய கர்த்தர் கண்டார். And the Lord God had seen myself committing murder against my brother Abel. நான் வணங்குகிற, நான் தொழுது கொள்ளுகிற, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு அக்னிமயமான கண்கள் உண்டு. இரவிலும் பகலும் எந்த இடத்திலும் நான் என்ன செய்தாலும் அவர் அதை காண்கிறார். My God, whom I am serving him, he has fiery eyes day and night. Whatever things I am doing, he is seeing it. என் தேவனுக்கு காணக்கூடிய கண்கள் இருக்கிறது. My God has an eyes to see. நான் ஆராதிக்கிற தேவனுக்கு காணக்கூடிய கண்கள், அது அக்னிமயமான கண்கள் இருக்கிறது. And my God, whom I am worshipping, he has fiery eyes which could behold all things. அந்த நினைவுகள் காயினுக்கு இல்ல. This thought was not found in Cain. அதனாலதான் ஆண்டவர்ட்ட சொல்றான், நான் அறியேன். So he is saying, I know not. அடுத்து காயின் ஆபேலை துன்பப்படுத்தும் போது, So when Cain was afflicting Abel, ஆபேல் தேவனை நோக்கி சத்தம் போட்டான். and Abel he cried unto God. அந்த சத்தத்தை தேவன் கேட்டார். அவருக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கிறது. So God has ears which could be able to hear the cry of Abel. நான் ஆராதிக்கிற தேவனுக்கு தெளிவாய் எந்த சந்தர்ப்பத்திலும் கேட்கக்கூடிய செவிகள் உண்டு என்கிற நினைவுகள் காயினுக்கு இல்லை. Cain did not have the thought, the God whom I am worshipping, he has a very clear bright ears which could hear whatever things we are speaking. மூன்றாவதாக, and thirdly, அவர் பேசக்கூடிய தேவன். thirdly, he is a God who will speak. அவர் விசாரிக்கக்கூடிய தேவன். He is a God who will inquire. கேட்கிறார் பாருங்க, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? He is asking, where is Abel thy brother? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is Abel thy brother? அப்ப அவர் பேசுகிற தேவன். So he is a God who is speaking. நான் ஆபேலை கொலை செய்து அங்க போனால் தேவன் கேட்பார். If I murder and go to God, God will ask. இன்றைக்கும் நம்மில் பலருடைய வாழ்க்கையில நாம் தேவனை இப்படித்தான் காயினை போல தேடிக்கொண்டிருக்கிறோம். And many of us life like unto Cain, we are seeking God in this manner. தேவ சமூகத்துக்கு வருகிறோம். We are coming to the presence of God. ஆராதிக்கிறோம். We are worshiping God. துதிக்கிறோம். We are praising. பாடல்களை பாடுகிறோம். Singing songs. ஆவியிலே நிரம்புகிறோம். Getting filled in the spirit. ஆனால் நம்மை அவர் கேட்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், நம்முடைய ஒவ்வொரு அந்தரங்க வாழ்க்கையை அவர் காண்கிற தேவன். So he is inquiring and seeing and is able to see the inner life of each and every one. உதாரணமாக புதிய ஏற்பாட்டு சபையில கிருபையின் காலத்துல நம்ம யாரையும் எழுத்தின்படி கொலை செய்ய வேண்டாம். ஒரு சகோதரன் நான் இவரை பகைத்தால் நான் ஒரு கொலைபாதகனாய் மாறிவிட்டேன். In the New Testament time, it is not needed for a person to murder against any person, and if I am hating this brother, it means I have committed murder. நான் வருடக்கணக்காக இவரோடு பேசாம இருக்கிறேன். For many years I am not speaking to him.
ஆனா தனிப்பட்ட விதத்துல நான் ஆராதனைக்கு வந்து விடுகிறேன். But individually, personally, I am coming for service. எல்லா ஜெபங்களுக்கும் வந்து Coming விடுகிறேன். for all type of prayers. துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், பாட்டு பாடுகிறேன், ஆவியில் நிரம்புகிறேன். Praising, glorifying, singing and getting filled in the Spirit of God. ஆனால் வருடக்கணக்காய் இவரோடு நான் பேசாமல் இருக்கிறேன். Years and years, I am not speaking with him. நான் ஒரு கொலைபாதகனா இருக்கிறேன். I am a murderer. அப்ப என் தேவன் காணக்கூடிய கண்களுடையவர், My God is a God who has eyes to see. கேட்கக்கூடிய செவிகள் உள்ளவர், He has ears to hear. விசாரிக்கிற தேவன். Is a God who will inquire. இந்த வெளிப்படுத்தல் எனக்குள் இருக்குமானால், If I have this revelation, அதாவது இந்த நினைவுகள் எனக்கு இருக்குமானால், if I have these thoughts, நான் இவரோடு உடனடியாக ஒப்புரவாகி விடுவேன். immediately I will go and reconcile with him. பகையை வைத்துக்கொண்டு கசப்பை வைத்துக்கொண்டு தேவனை ஆராதிக்க மாட்டேன். Keeping hatred, keeping bitterness, I will not worship God. அதான் இயேசு சொல்லுகிறார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நினைவு கூறுவாயாகில் முதலாவது காணிக்கை வைத்துவிட்டு அங்கு போய் ஒப்புரவாகு. And the Lord is Jesus Christ saying that if you come to make any offering, at the time if you are able to feel that you have any cause against a brother, first go and reconcile with the brother, then come and offer your sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இப்ப சில தேவனுடைய பிள்ளைகள் சிலருக்கு விரோதமாய் தொடர்ந்து பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider certain children of God continuously they are speaking against other people. அப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன? What is the thought? நான் பேசுகிற காரியத்தை என் தேவன் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். And whatever things I am speaking, God is keenly he is watching, hearing. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க குடியிருக்கிற வீட்டுல சுவர்ல உள்ள கல்லுல அந்த பீம்ல எல்லாத்துலயும் ரெக்கார்டிங் ஆகிருக்குன்னு வேதம் சொல்லுது. And the Bible tells us each and every word that we are speaking in a house, it is getting recorded in the wall, in the stone, in the beam which is in your house. நியாயத்தீர்ப்பு நாள்ல ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பேசணும், யாருக்கு விரோதமா என்ன பேசணுங்கிறது நம்ம மறந்துடுவோம். ஆனா அந்த சுவர்ல காணப்படக்கூடிய கல்லுகள், இந்த பீம் ஒன்று மறக்காது. On the day of judgment we will forget whatever things that we have spoke against other people, but the stones and the wall and the beam it will never forget. கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், And the stone shall call from the wall, உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும், and the beam shall call out. அருமையானவர்களே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனமாய் கவனிக்கிறார் என்று மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. In the Malachi it is very clearly written that Lord is listening to all words that we are speaking. அப்ப நாம் பேசுகிற வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார். So the Lord is listening to all words that we are speaking. மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசினதாக என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். Numbers chapter 12 we could see Miriam spoke against Moses. ஆனால் அதே வேளையில தான் மோசேக்கு விரோதமாய் பேசுகிற விஷயத்தை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்பார், அவருக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கிற என்ற நினைவுகள் மிரியாமுக்கு இல்ல. But Miriam did not have the thought that the Lord will hear and see whatever words that I am speaking against Moses will be heard by God. நாம் என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தர் அதை கேட்டார். In Numbers chapter 12 we could read God heard it. மோசேக்கு விரோதமாய் பேசினதை கர்த்தர் கேட்டார். Things which he spoke against Moses, God heard it. 50ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது Psalms 50 when we read, ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள்? one group of people what they are doing, உட்கார்ந்து மற்ற சகோதரர்களுக்கு விரோதமாக சகோதரிகளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். they are sitting and speaking against brother and other sisters. தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறார்கள். Slander against the mother's son. நாம் எல்லாரும் கிறிஸ்து என்கிற தாய் நம்மை பெற்றெடுத்தார். And we all are begotten by the mother called Christ. கல்வாரி சிலுவையிலே இயேசு இரத்தம் சிந்தி மரித்த நிமித்தமாக நாம் இந்த மேன்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். As Jesus Christ shed his precious blood upon the cross of Calvary, we got this great salvation. 50ஆம் சங்கீதம் 20-21 வசனங்களை வாசிப்போம். Psalms 50 verses 20 and 21. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். Thou sittest and speakest against thy brother, thou slanderest thine own mother's son. These things hast thou done, and I kept silence. Thou thoughtest that I was altogether such an one as thyself, but I will reprove thee and set them in order before thine eyes. இன்றைக்கு இந்த நினைவுகள் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you have this kind of thought? சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் எங்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். Oh Lord, wherever I am going, there you be found. நான் எந்த இடத்துல போய் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் என் தேவன் காண்கிறார். To whatever places where I go, whatever things I am doing, God is seeing that. இந்த இடத்திலே கடந்து வந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம எத்தனை பேருக்கு
இந்த நினைவுகள் இருக்கிறது. The people of God who attended, who came for this evening meeting, we anointed people of God, are the people of God. How many of you have this kind of thought? துன்மார்க்கனுடைய நினைவுகள் என்ன? What is the thought of the wicked one? அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. And all his thought is God is not at all. நம்மில் ஒருவரும் தேவன் இல்லை என்று நாம் வாயினால் சொல்வதில்லை. And we will not speak by a mouth saying that God is not present. ஆனால் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நம்முடைய கிரியைகளையும் நடக்கைகளையும் நம்முடைய பேச்சையும் கவனிக்கும்போது, When we listen, when we carefully hearken to all the works and deeds that we are doing in our daily life, நம்முடைய நடக்கைகளும் கிரியைகளும் சொல்லுகிறது தேவன் இல்லை. in all our conversations and all our works will be saying that அதாவது God is not தேவனுக்கு present. கண்கள் இல்லை. God does not have eyes. தேவனுக்கு கண்கள் இல்லை என்கிற நினைவுகள் நமக்கு இருக்கிறபடினால்தான் As we are having a thought that God does not have any eyes, சில தவறுகளை சிலர் செய்யும்போது, when certain people are doing certain mistakes, ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு வெளியேற பெற்ற சுவிசேஷகர் காணப்பட்டார். a very renowned evangelist was found. அவர் ரட்சிக்கப்பட்ட புதிதில ஒரு குறிக்கப்பட்ட அதாவது புகைப்பிடிக்கிற சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருந்ததாம். And when he was being saved, he was unable to get deliverance from the habit of smoking. ஆனா ரட்சிக்கப்பட்டு விட்டார். But he got saved, அதிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. but no deliverance from it. அப்ப அவர் என்ன செய்வாராம், ஏதாவது ஒரு மறைவான ஒரு இடத்துல சென்று இங்கிட்டு அங்கிட்டு எங்கேயாவது பார்த்துவிட்டு ஒருவரும் இல்லை என்று அறிந்து அவர் அதை குடிப்பாராம். And he'll go to certain place and carefully watch whether any persons are there, and if there is no one there, he will smoke from that place. அதாவது மனிதர்கள் சபையில் உள்ளவர்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது. And the members of the church should not see, குடும்பத்தார் யாரும் பார்த்து விடக்கூடாது. family people should not see. அப்ப மறைவான இடத்துல இருந்து அவர் அந்த வேலையை செய்கிறார். In a hidden place they will do the deeds. ஒரு நாள் ஒரு தேவ சத்தம் கேட்டார். One day hear the voice of God. அப்ப ஆண்டவர் கேட்டாராம், At the time God asked, மனிதனுக்கு பயந்து இங்கும் அங்கும் பார்த்து மறைவாக இந்த தவறை செய்கிறாயே, you are fearing man, seeing here and there, and secretly you are doing this mistake. இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இந்த கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது என்கிற நினைவு அறிவு உனக்கு இல்லாமல் போனது என்ன? Why don't you have the thought and knowledge that I am here, I have the eyes, I am able to see what you are doing? அந்த பயத்திலே, அந்த சத்தம் கேட்ட அந்த பயத்திலே அவருக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. When he heard this voice, out of the fear of those voice, he got deliverance from it. ஒரு தவறை செய்யும் போது இங்கும் அங்கும் பார்த்து யாரும் இல்லை என்று அறிந்து ஒரு தவறை செய்யும் போது, When you commit any mistake, seeing here and there that nobody is present there, you will do that. மோசே கொலை செய்த போது கூட நீங்க வேதத்துல படித்து பார்த்தீங்கன்னா இங்கும் அங்கும் பார்த்து தான் அவர் கொலை செய்கிறார். When Moses murdered also, he saw this side and that side, and when there is no one else, he committed that murder. அப்ப உலகத்துள்ள மனிதர்கள் பார்த்து விடக்கூடாது, அவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்று சில தவறுகளை அல்லது சில ரகசிய காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம். So we will be found being slaves to hidden secret sins that people should not see us, and we will be able to do that. நீங்கள் எந்த இடத்திலிருந்து என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை காணக்கூடிய அக்னிமயமான கண்களுடைய தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற நினைவு இல்லாவிட்டால் அவன்தான் துன்மார்க்கன். And if you do not have the thought that in whatever places, whatever things you are doing, and whatever things you may be committing in your life, that God is not watching with his fiery eyes, then you are a wicked one. நமக்கு காணக்கூடிய கண்களுடையதான ஒரு ஜீவனுள்ள தேவன், அக்னிமயமான கண்களுடைய தேவன் இருக்கிறார். We have a God who has eyes of fiery flames of fire, which is able to behold all our deeds. பல்வேறு பாவ சுபாவத்துக்கு இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறவர்களே, Oh dear people who are being enslaved to various kinds of sinful characters. சில ரகசிய பாவங்களிலிருந்து ரகசிய பழக்க வழக்கங்களிலிருந்து இன்னும் விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, Those people who are being suffering, not getting deliverance from many kinds of secret sins and secret habits. இங்கும் அங்கும் பார்த்து ஒருவரும் பார்க்கவில்லை என்று சொல்லி தவறை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறவர்களே, Oh dear people who are committing presumptuous sins, seeing here and there, and nobody is watching us. இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த முதலாம் நாள் கூட்டத்திலேயே அன்றைக்கு அந்த தேவனுடைய மனிதனை சந்தித்த தேவ சத்தம் நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது. In this first day meeting itself, the voice of God which reached unto that man of God is now reaching to each and every one of us. ஒரு சத்தியத்தை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். Keep one truth in your mind. என் தேவனுக்கு நான் எந்த இடத்தில் என்ன செய்தாலும் அதை காணக்கூடிய அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் இருக்கிறது. My God has fiery eyes who can see whatever things I am doing in whatever place. இந்த அறிவை மாத்திரம் உங்களுடைய மனதில் நீங்கள் பதித்துக் கொண்டால், And if you keep this thought in your mind, இப்படிப்பட்ட பாவ சுபாவங்களிலிருந்து ரகசிய பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் அனுபவிக்கலாம். you can get a deliverance from all type of secret sins and secret habits. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் ஒரு சந்தர்ப்பத்திலே. That's why Jesus Christ in one occasion is saying this manner. சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதற்கு பிற்பாடு ஒன்றும்
செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't fear those people who can kill your body alone and after that they cannot do anything. உங்கள் ஆத்துமாக்களை நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். But fear him who can cast your soul into hell. உங்கள் ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வல்லவர். And he is able to cast your soul into hell. இயேசு அப்படி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். We could see Jesus Christ telling that. ஆகவே நாம் எப்பேற்பட்ட மனிதர்களாய் இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். So whatever people we may be, we have a God, there is a God who can cast our soul into hell. அருமையான தேவனுடைய பிள்ளையே, காயினை போல தேவனை ஆராதிக்கிற கூட்டத்திலே, தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை திருவசனத்தின் வெளிச்சத்திலே நிதானிப்போமாக. Oh dear people of God, from the light of the word of God we shall examine our life, or we like unto Cain who was seeking God after committing mistakes. தேவனை ஆராதிக்க முடியாய் போனவன் ஒரு கொலை செய்து விட்டு போகிறான். A person who went to worship God, he has committed a murder and after that he is going there. இந்த இடத்திலே யாரெல்லாம் வருடக்கணக்காக ஒருவரோடு ஒருவர் பேசாமல், ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் வருடக்கணக்காக இருக்கிறீர்களோ, In this place, is there any person who the person here not speaking against you, other person, and not seeing the face of others for many years? அல்லது மாதக்கணக்காக இருந்தால் போதும், Sometimes you may be for months. நீங்கள் கொலை செய்துவிட்டு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். காயினை போல You are like unto Cain, murdered and came to worship God. அன்றைக்கு காயினை பார்த்து கேட்ட கர்த்தர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? That God who called and asked unto Abel, Cain on the day, is asking today, where is thy brother Abel? நம்முடைய வாழ்க்கையிலே யாரோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோமோ அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆபேல். And in our life, whatever relationship we do not have with other people, they are Abel in our life. ஆகவே நம்முடைய தேவன் ஒரு விசாரிக்கிற தேவன். So our God is a God who will encourage. எரேமியாவை வாசிக்கும்போது, In the book of Jeremiah when you read, எரேமியா 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. in the Jeremiah chapter 13 it is written, 21ஆம் வசனம், verse 21, அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? and when he is encouraging, what you shall say? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? What wilt thou say when he shall encourage thee? காயினை கர்த்தர் விசாரித்தது போல நாம் ஒவ்வொருவரையும் தேவன் விசாரிக்கக்கூடிய காலம் வருகிறது. Like God who encouraged Cain, the time will come in which God will encourage each and every one of us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே துன்மார்க்கர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். Wicked will be cast into hell. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. Bible tells those people who are working against saints of God are called as wicked. சிட்சையை பகைக்கக்கூடியவர்கள், Those are hating instructions. தேவனுடைய வசனத்தை எரிந்து போடக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள். They are not accepting the word of God and throwing it away. இப்போது சொல்லப்பட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நீ மறுப்பாயானால், And if you are not able to accept all these words of God and denying it, இல்லை இப்போது இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் இன்னும் யாரோடாவது பேசாமல், ஐக்கியப்படாமல், ஒப்புரவாகாமல் தொடர்ந்து நீ ஜீவிப்பாயானால், still after hearing the truth and not getting reconciled with others and not speaking to others and living in this manner, இந்த கூட்டத்திலே உன்னை நோக்கி என்னை நோக்கி தேவன் அனுப்பின வார்த்தைகளை நாம் பின்னாக எரிந்து போடுகிறோம். we are throwing the word of God towards backside, the words which God is sending to me and the words the Lord is sending to you. உதாரணமாக நீங்க இவர் வந்து ஒருவரோடு பேசவில்லை என்று வைத்துக் For கொள்ளுங்கள். example, consider this person is not speaking to a particular person. இப்ப இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் இவர் போய் ஐக்கியப்படாவிட்டால், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாவிட்டால், After hearing these words and after that he is not going and speaking to them or not reconciling with them, ஒருவேளை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்தாலும், ஊழியக்காரங்களா இருந்தாலும், sometimes he may be an anointed servant of God or a believer. இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் ஒப்புரவாகாவிட்டால், After hearing these words and not getting reconciled, 50ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய ஒரு சுபாவம் அவன் தேவனுடைய வார்த்தைகளை தனக்கு பின்னாக எரிந்து போடுகிறான். in Psalms 50, one of the characters of the wicked is he is throwing the word of God back. அப்ப இந்த சத்தியங்களை கேட்ட பிற்பாடும் நாம் மனஸ்தாபப்பட்டு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு ஐக்கியப்படாவிட்டால் நாம் துன்மார்க்கராயிருக்கிறோம். And after hearing these truths, if you are not getting repented or convicted or reconciled, it means we are wicked. ஆகவே தேவ ஜனங்களுக்குள் காணப்படுகிற துன்மார்க்கர். So these are the wicked among the people of God. அடுத்தபடியாக அந்த வசனத்திலே தேவனை மறக்கிற யாவரும், And this all people who forget God. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். And all people who forget God will be cast into the hell. எப்போதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை
தேவனை மறக்கிறார்கள். And what situation a child of God will forget God? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Deuteronomy chapter 8 from verses 12 to 14. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளையும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால். அங்க நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னா அந்த கர்த்தரை நீங்க மறக்க கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. And when we read the verses continuously, we could see that we should not forget your God. அடுத்தபடியாக நாம் உபாகமத்திலே வாசிக்கும்போது And nextly, when we read from Deuteronomy 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், chapter 6 and verse 12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின அந்த கர்த்தரை நீ மறக்க கூடாது. and you should not forget the Lord who brought you out of the land of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். Of the rock that begat thee, thou art unmindful, and have forgotten God that formed thee. பிரியமானவர்களே, நம்மை ஜெனிப்பித்த கன்மலை யார்? Who is this God who hath begotten us? நம்மை பெற்ற தேவன் யார்? Who is the God who has formed us? கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கர்த்தராகிய இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்திருக்கிறார். On the cross of Calvary, Lord Jesus Christ shedding forth all his blood on this cross, and he has begotten each and every one of us. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். From the Bible we can study that rock is Christ. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நினைத்து பார்க்க வேண்டும். So also every children of God who are being saved, he has to meditate and think the blood which God Jesus Christ has shed upon the cross. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டதை மறக்க கூடாது என்று உபாகமத்தில் படித்தோம். In the Deuteronomy we read that we should not forget how we departed out of the land of Egypt. எழுத்தின்படியான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். They were being redeemed by the literal blood of the Paschal lamb. அதையே மறக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்குமானால், If it is written that you should not forget even that, கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். on the cross of Calvary our Lord Jesus Christ has shed his blood. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே இயேசுவின் சிலுவை பாடுகளை கல்வாரியை தியானிக்க வேண்டும். Each and every child of God daily he has to meditate the sufferings of Calvary, the sufferings of Jesus in his life. அப்படி தினந்தோறும் கல்வாரியை தியானிக்கிற அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால், If we do not have the experience of daily meditating Calvary in our life, நம்மை பெற்ற தேவனை நாம் மறந்து விட்டோம். we have forgotten the God who had begotten us. அப்ப எப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை மறக்கிறான்? At what time a child of God is forgetting God? வீடுகள் கட்டி, Building houses, வசதிகள் பெருகி, luxuries பொன்னும் வெள்ளியும் பெருகும் போது, when gold and silver are multiplied, ஆஸ்திகள் பெருகும் போது, when all the riches are increased, தேவனை மறக்க வேண்டிய, தேவனை தேடாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. times are coming in which people start to forget God and not seeking after him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அடுத்து ஓசியாவில் வாசிக்கும்போது, Lastly in Hosea when we read 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, chapter 13 and verse 6, எப்போது தேவனை மறக்கிறார்கள்? at what time they are forgetting God? தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், and they are being filled with your pastures, அதனால் அவருடைய இருதயம் மேட்டிமையானது, and so the heart was exalted. தேவனை மறந்து விட்டார்கள். Therefore have they forgotten God. தங்களை ரட்சித்த தேவனை, தங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்த தேவனை மறந்து விட்டார்கள். And they have forgotten God who has shed his own blood and saved their life. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். And all nations that forget God will be cast into hell. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், In 2 Corinthians chapter 4 in verse 10, Saint Paul is saying, இயேசுவின் மரணத்தை எப்போ
எப்போதும் சுமந்து திரிகிறாராம். And he is always bearing the death of Jesus Christ in his body. அருமையான கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, oh dear Christian. அல்லது ஒரு புதிய ஆத்துமாவா நீங்க வந்திருக்கலாம். Sometimes you have come here as a new soul. கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள். You believe the Calvary death of Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில வந்து சகல பாவங்களையும் மன்னிக்கும்படியாக, That he may forgive all the sins in your life. அந்த பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக, That he may cleanse and purify all that sin. பாவமே இல்லாத ஒரு ஜெயகரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழும்படியாக, That you and myself may live a victorious life without any sin. முந்தின நித்தியத்திலே வார்த்தையாய் காணப்பட்டவர், And he was found as word in the former eternity. மாமிசமாய் மாறி இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, He was stand as a flesh in the name of Jesus. He not only came to this world. கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். On the cross of Calvary he has shed his last drop of blood. அந்த இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் மரணத்தை நாம் எப்போதும் சுமந்து திரிய வேண்டும். Always we have to bear the blood and the death of Jesus Christ. பிரச்சனைகளோடு கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? Are you passing with many problems? இயேசுவின் மரணத்தை இறக்கி வைக்க வேண்டாம். And you don't place or keep down the death of Christ. வியாதி படுக்கையிலே காணப்படுகிறீர்களா? Are you found in sick bed? அது வருடக்கணக்காக இருக்கிறீர்களா? Or you be found there for many years? இயேசுவின் மரணத்தை இறக்கி வைக்க வேண்டாம். Don't keep down the dying of the Jesus Christ in your body. 2 கொரிந்தியர் 4:10. 2 Corinthians 4:10. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்போது எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். Bearing in our body the dying of the Lord Jesus. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். All nations that forget God shall be cast into hell. இந்த உலகத்தில் உள்ள மற்ற தேவர்களைப் போல அல்ல. And not like the other gods in the world. நம்முடைய இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்தவர். Our Lord Jesus Christ shed his own blood and he died. பிரச்சனைகளோடு கடந்து போகிற தேவனுடைய பிள்ளையே, O child of God passing through many problems. இன்னும் பல்வேறு பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, O dear child of God not getting forgiveness from many type of sins. இன்னும் பல்வேறு பாவங்களிலிருந்து விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God suffering that you are not able to get deliverance from many sinful habits. பல்வேறு வியாதிகளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God living with many kinds of sicknesses. குடும்பத்திலும் வியாபாரத்திலும் பல்வேறு செய்வினைகள், மந்திரவாதம், பில்லி சூனியம் இவைகளால் கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God who is being born by various kinds of witchcrafts, enchantments and other kinds of spirits in your life and in our businesses. எல்லாவற்றையும் பரிகரிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கு உண்டு. There is power in the blood of Jesus Christ to solve all those things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பிரியமானவர்களே, இந்த பாதாளத்தை விட்டு, இந்த நரகத்தை விட்டு நாம் தப்ப வேண்டும். With dear ones, we should be escaped from this hell or grave. நீதிமொழிகள் 15:24 வாசிப்போம். Proverbs 15:24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். இங்கே கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி, And that he may depart from the hell beneath. இனி சில நிமிஷங்கள் இந்த பாதாளத்தை குறித்து விஞ்ஞானிகளுடைய சந்தேகத்தை நாம் பார்ப்போம். And about this hell, we could see certain doubts raised by certain scientists. அதாவது பாதாளத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்ன லூக்கா 16 அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், அந்த பாதாளத்திலே அக்னி ஜுவாலை இருப்பதாக. In Luke's Gospel, chapter 16, Jesus Christ told that in this hell there are flames of fire. பாதாளத்தின் தன்மைகள், There are the attributes of hell. பாதாளம் எப்படி இருக்கும், How will the hell be? அந்த நரகம் எப்படி இருக்கும், What will be the state of that hell? பிசாசு கூட அந்த பாதாளத்துக்கு போக பயப்படுவதாக நாம் பார்க்கிறோம். We could see that even devil is fearing to go down to this hell. அது இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறது, It is asking, pleading to Jesus, எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், don't allow us to go to hell. இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்போம். Oh, send us to this pig or swine. அப்ப இயேசு அனுமதி கொடுத்தார். Jesus gave the permission. காலத்துக்கு முன்னே எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம். Before the appointed time, don't send us to hell. அப்ப காலத்துக்கு முன்னே பாதாளத்துக்கு போக வேண்டாம் என்று பாதாளத்தை கண்டு பிசாசின் கூட்டம் கூட பயப்படுகிறது. Even the host of the devil is getting afraid of this hell, that they should not go to that terrible hell. அந்த பாதாளத்தின் தன்மையாக வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible tells about the natures of this hell? அங்கே எப்போது அவியாத அணையாத அக்னி பற்றி எரிகிறது. There is unquenchable fire always burning in that place. இரண்டாவதாக ஏசாயா 14 அதிகாரத்திலே படிக்கும்போது, Secondly, in Isaiah chapter 14, அந்த பாதாளத்தின் தன்மை
புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை. In Isaiah chapter 14 you could see the worms or the bed. இது வேதம் சொல்ற இரண்டாவது காரியம். These are two second things told by the Bible. மூன்றாவது, நாம் இதுவரை தியானித்தபடி ஒரு பாவி மரித்தால் அந்த பாவியுடைய ஆத்துமா பூமியின் தாழ்விடங்களிலே காணப்படக்கூடிய பாதாளத்துக்கு போகிறது. Thirdly, as we are meditating now, if a sinner or wicked gets died, his soul will go down to the hell which is beneath. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. விஞ்ஞான உலகத்துக்கு இந்த வேத வசனங்களை குறித்து மூன்று விதமான கேள்விகள் காணப்பட்டது. Scientific world had three kinds of doubts concerning this holy Bible. முதல் கேள்வி, ஒரு மரித்ததான பாவியுடைய ஆத்துமா பூமியின் தாழ்விடங்கள்ல அது போய் வேதனைப்படுகிறதா? A soul of a dead person after he dies, will it go down to the lower parts of hell or this earth, and will it get the sorrows? இரண்டாவது கேள்வி, Second question, அந்த பூமியின் தாழ்விடங்கள்ல ஒரு பெரிய அக்னி, அணையாத ஒரு அக்னி இருக்கு, அக்னி ஜுவாலை இருக்கிறதா? in the lower parts of this earth is there a fire burning continuously, unquenchable fire, great fire there? அந்த அக்னி அங்க இருக்கிறதா என்று அவர்களுக்கு கேள்வி. That's the question, is the fire there? மூன்றாவது கேள்வி, ஒருவேளை அக்னி இருக்குமானால், Thirdly, if there is fire there, வேதம் சொல்லுகிறது அந்த அக்னியில புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை. and the Bible tells there's worms or the bed and insects or the blanket. இயேசு சொல்லுகிறார் அங்கே புழுக்கள் சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் என்று இயேசுவும் சொல்லுகிறார். Jesus is saying the worms will not be killed there and the fire will not be quenched there. அப்ப விஞ்ஞானிகள் கேட்ட கேள்வி, அந்த அக்னி ஜுவாலை அக்னியிலே கொழுந்து விட்டு எரிகிற அந்த அக்னிக்குள்ள புழுக்கள் எப்படி உயிரோடு இருக்கும்? And the scientists asked a question, in the fiery fire, how a worm can stand there not getting killed? விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்வதற்கு முன்பாக சுமார் 1900 வருஷம் வரைக்கும் விஞ்ஞானிகள் கேட்ட கேள்வி இது. These are the questions raised by scientists till 1900 years. முதல் கேள்வி, First question, மரித்ததான ஒரு பாவியுடைய ஆத்துமா பூமியின் தாழ்விடங்கள்ல போய் அது வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதா? a soul of a dead person after he is being dead, will that soul go down to the hell and will it be suffering or tormented in that place? இங்கே நாம் ஒரு படத்தை பார்க்கிறோம். Here we can see a picture, இந்த இரண்டு சார்ட்ல நாம் பார்க்கிற படங்கள், and the pictures seen in the two charts, ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி பேர் டாக்டர் அசாக்கோ, அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். a scientist who is in Russia, a communist scientist, Dr. Asoko, we could see his face here. சைபீரியா என்கிற இடத்திலே 14.4 கிலோமீட்டர் பூமியில ஆழத்துக்கு ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. In Siberia, 14.4 kilometers down below earth, they made a research. அந்த ஆராய்ச்சியின் போது During the time of research, குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த மிஷின் போகவில்லை. அதோட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். and after a particular position, the machine was unable to drill downwards. அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் ஆராய்ந்த போது ஒரு மைக்ரோஃபோன், பவர்ஃபுல் மைக்ரோஃபோனை உள்ளே அனுப்பினார்கள். And when they started to investigate what is the matter below down, they descended down a great mighty microphone downwards. அதை எடுத்து ஆராய்ந்து பார்த்தபோது When they examined from that sound, பல்வேறு பாஷைகளில், various languages, அத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அவங்களுடைய சொந்த பாஷையில ஐயோ ஐயோ என்று கூக்குரலிடக்கூடிய ஒரு சத்தம், புலம்பக்கூடிய சத்தம் அதில் இருந்தது. there was a cry, an alarm voice raised from down, each one calling out of his own language, "Ooh, ooh." கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த சத்தத்தை மறைக்கும்படியாக பிரயாசப்பட்டது ரஷ்ய அரசாங்கம். Russian governments tried to hide these voices. இந்த குரூப்ல காணப்பட்ட அநேகர் இந்த சத்தத்தை கேட்ட பிற்பாடு எத்தனையோ நாள் போதை மாத்திரைகளை பயன்படுத்தி தான் தூங்கினார்கள். அந்த அளவுக்கு பயந்து போய்விட்டார்கள். And many scientists who were involved in this research activity, after they heard this voice, they were unable to sleep, they got affright, they ate many drug pills. ஆனால் இது ஒரு தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. But this is a fulfillment of a prophecy. எசேக்கியேல் 32 அதிகாரத்தில் இதை நாம் படிக்கிறோம். In the prophetical book of Ezekiel chapter 32 we could read that. பாதாளத்தின் நடுவிலிருந்து
பேசுவார்கள். And they shall speak from the midst of the hell. அது எகிப்துக்கு எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம். It is a prophecy written against Egypt. அந்த பாதாளத்தின் நடுவில் இருந்து அவங்க பேசும்போது And when they are speaking from the midst of the hell, எகிப்துல மாத்திரம் ஒரு பெரிய புலம்பல் உண்டாயிருக்குமா. there shall be great lamenting in Egypt. இந்த செய்தி முழு உலகத்திலும் வந்தது. லண்டன் பிபிசி நியூஸ்லயும் கூட இந்த சத்தத்தை போட்டார்கள். And this news was broadcasted all over the world, and even in London BBC News they telecasted it. பின்லாந்திலே காணப்படக்கூடிய பின்னிஷ் நியூஸ் லெட்டர் என்கிற பத்திரிகை தான் முதலாவது இந்த செய்தி அறிவித்தது. And Finnish newspaper which is in Finland was the first newspaper to publish this matter to the world. எசேக்கியேல் 32:21. Ezekiel 32:21. பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனோடு பேசுவார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். 26ஆம் வசனத்தை இங்க படித்து பார்த்தீங்கன்னா மேசேக் தூபால் என்று படிக்கிறோம். ரஷ்யாவுல அது ரஷ்யாவை காட்டுகிறது. In verse 26 we can study about Meshech Tubal. It is a place in Russia. இந்த அதிகாரத்தில் பல்வேறு தேசங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In this chapter about many nations are being written here. அப்ப பூமியிலே அந்த பூமியின் நடுவிலிருந்து அந்த பாதாளத்திலிருந்து அவர்கள் பேசக்கூடியவர்களா இருக்கிறார்கள். சத்தம் போடுறாங்க, புலம்புற சத்தம். அவங்க புலம்பக்கூடிய ஒரு சத்தம். And from the midst of this hell, now they are able to cry, they are able to speak, a voice of lamenting is heard. முழு உலகத்தில் இந்த செய்தி போனாலும், even though this message was telecasted or reached to all places of the world, எகிப்து தேசத்துல மாத்திரம் 7 நாள் புலம்பல் கொண்டாடினாங்களாம். and alone in the land of Egypt they were lamenting for 7 days. எசேக்கியேல் 32:16 தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருக்கிறது. Ezekiel 32:16 it is being written as a prophecy. இது புலம்பல், இப்படி புலம்புவார்கள், இப்படி ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள், இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, தங்களுடைய முற்பிதாக்கள் ஏற்கனவே தங்களுடைய குடும்பத்தில் மரித்து போனவர்கள் ஒருவேளை இந்த பாதாளத்தில் போய் வேதனைப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ என்று சொல்லி எகிப்தில இந்த சத்தத்தை கேட்ட பிற்பாடு எகிப்து தேசத்தில் மாத்திரம் 7 நாள் புலம்பல் உண்டானதாக செய்தித்தாள்கள் செய்தி அறிவிக்கின்றன. Newspapers are publishing news saying that after this voices was heard in the land of Egypt, and the people got afraid and they lamented, saying that the forefathers sometimes they would have died and they would have gone to this place. இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் விஞ்ஞானியாகிய டாக்டர் அசாத்தோ கொடுத்த பேட்டியை நாம் இங்கே படிக்கிறோம். இதுல எழுதப்பட்டிருக்கிறது. And the interview which was being given by this Dr. Asako, who was a scientist, communist scientist, is being written here. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? What he has told, இதுவரை நான் பரலோகத்தை விசுவாசிக்கவில்லை, நரகத்தை விசுவாசிக்கவில்லை. till now I did not believe about heaven or hell. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு, but after this incident, நான் இன்னும் பரலோகத்தை விசுவாசிக்கவில்லை. still now I am not believing heaven, ஆனால் நரகத்தை விசுவாசிக்கிறேன். but I am believing hell. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலே நடந்த சம்பவம். This is an incident that took place in a country which is proclaiming that there is no God at all. ஒரு ரஷ்ய விஞ்ஞானி தான் சில வருஷங்களுக்கு முன்பாக கேள்வி கேட்டிருந்தார். A Russian scientist before certain years he asked a question. மரித்த ஒரு பாவியின் ஆத்துமா பூமியின் தாழ்விடத்திலே போய் வேதனைப்படுகிறதா? After a soul of a dead person after he has died, whether it will go down to the lower parts of the earth and it is tormented there. நரகம் உண்மைதானா? Is hell real? இப்படி கேள்வி கேட்டவர்கள் ரஷ்ய விஞ்ஞானிகள் தான். This is also question raised by a Russian scientist. சர்வ வல்லமையுள்ள தேவன் அதே ரஷ்யாவிலே ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்தினார். In the Almighty God, in the same land of Russia, he gave a proof for that. ஏதோ கிறிஸ்தவ பிரசங்கி கொடுத்த பேட்டி அல்ல. This is not a Christian scientist, Christian person's interview. ஒரு கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி டாக்டர் அசாக்கோ கொடுத்த பேட்டியை இங்கே பார்க்கிறீர்கள், படத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். You can see here the picture and interview given by a Russian scientist who was a communist. ஆகவே நரகம் என்று ஒன்று உண்டு, அது பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கிறது என்பதை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டது. So the scientific world accepted that something called hell is real. It is down in the lower parts of the earth. இன்னும் சில விஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Still now certain scientists will not be able to accept it. ஏனால் அது நமக்கு தேவையில்லை. We don't bother about that. தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிற எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் அந்த பாதாளத்தின் நடுவில் இருந்து பேசுவார்கள். In Ezekiel chapter 37 it has been written as a prophecy, from the hell they will speak. அந்த சத்தத்தை கேட்கும்போது எகிப்து தேசத்திலே புலம்பல் உண்டாகும். And when they hear that voice, there will be a lamentation in the land of Egypt. ஒவ்வொரு எகிப்தியனும் தன்னுடைய குடும்பத்திலே மரித்த ஒவ்வொருவரை நினைத்து
ஒருவேளை அவர்கள் பாதாளத்தில் இருப்பார்களோ, இந்த வேதனைப்படக்கூடிய நரகத்தில் இருப்பார்களோ என்று சொல்லி புலம்புவார்களாம். Each and every Egyptian, they be fearing and lamenting that whether their relatives and forefathers would be in that place and being tormented. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise, glory be to the holy name of God. இதுவரை எகிப்து தேசத்துல உலகத்துல ஜீவிக்கிறவங்க குடும்பத்தார் எங்கேயோ பாதாளத்துல போய் இருக்கிறாங்களோ நினைச்ச புலம்புனது நம்ம கேள்விப்பட்டோம். And we heard that in the land of Egypt, the people got feared and lamented that whether the family members will be there. அதே போலதான் நரகத்திலும் பாதாளத்திலும் கூட ஒரு புலம்பல் சத்தம், ஒரு வேண்டுதலின் சத்தம், ஒரு விண்ணப்பத்தின் சத்தம் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. Similarly, the Bible also tells that in hell also there is a voice of cry, a voice of pleading, a voice of prayer. ஒரு குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் இருப்பதாக லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்வதை நாம் கேள்விப்பட்டோம். We heard from Luke's Gospel 16, a rich person, he died and he went to this hell. பூமியில் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. While he was in this earth, he did not have the time to pray. எப்போதும் பிசினஸ் என்பதாக இருந்தது அவனுடைய எண்ணம் எல்லாம். Always his thoughts was business. தேவனை தேடவில்லை. He did not seek after God. அதே வேளையில் தேவனை தெரியும். But he knew about God. ஆகவே தான் ஆபிரகாமை கூப்பிடுகிறார், என் தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். So he knows and say, calling, oh Abraham, my father. இப்ப அவருக்கு என்ன பாதாளத்திலிருந்து ஜெபிக்கிறார். In the midst of the hell he is starting to pray. என்ன ஜெபிக்கிறார்? What he is praying? எனக்கு 5 சகோதரர்கள் பூமியில் இருக்கிறார்கள். I have 5 brothers in earth. அவர்கள் ஒருவராயிலும் இந்த வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது. Any one of them should not come to this place of torment. ஒருவர் கூட வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது. Not even a single person should come to this place of torment. அவர்கள் தேவனை தேடாமல் இருக்கிறார்கள். They are not seeking after God. ஐஸ்வரியத்தின் முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Running after riches. ஆடம்பரமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Living a luxurious life. சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Living a precious life. நான் வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். I came to a place of torment. பாதாளத்துக்கு இவன் எப்படி போனான்? How he went to this hell? வேற எந்த பாவமும் இவன் செய்ததாக எழுதப்படவில்லை. He did not do any kinds of sin. நீ பூமியில் உயிரோடு இருக்கும்போது உன் நன்மைகளை அனுபவித்தாய். When you are being alive in this earth, you are being enjoying your own goodness. அடுத்தவர்கள் சொத்தை ஏன் சொத்துன்னு சொல்லல. You will not say others properties as your own property. அவனுடைய நன்மைகளை அனுபவித்தான். He enjoyed your goodness. சம்பிரமமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். He lived a sumptuous life. அதுதான் அவனை பாதாளத்துக்கு கொண்டு போனது. That only took him to hell. அங்கே There, அந்த பாதாளத்தின் தன்மை என்ன? what is the character or nature of the hell? அக்னி பற்றி எரிகிறது. Fire is burning there. பயங்கர தாகம். There was a great thirst there. ஐஸ்வரியனா இருக்கும்போது பல காரியங்களை அவன் குடித்திருப்பான். When he was a rich man, he would have drank many things of drinks. ஆனால் பாதாளத்திலே ஒரு சொட்டு தண்ணி, இந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறான். But from the hell he was crying for a drop of water. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பாதாளத்தில் அவனுக்கு கிடைக்கவில்லை. In that hell he was unable to receive even a single drop of water. அதே வேளையில் பாதாளத்தில் அவனுக்கு காண முடிகிறது. But in the hell he could see there, பேச முடிகிறது, he could speak there. தாகம் எடுக்கிறது. He was thirsty. ஆனா தண்ணீர் கிடைக்கவில்லை. But no water at all. ஆகவே பாதாளத்திலிருந்து சொல்லுகிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. From the hell he is saying, I have 5 brothers. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தின் மூலமாக by this meeting, இன்றைக்கு பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கிற ஒவ்வொரு வேதனைப்படக்கூடிய ஆத்துமாக்களும், each and every soul which is getting tormented in the lower parts of this earth, இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறது. they are pleading for each and every person who have come to this place. ஒருவராயிலும் வேதனைப்படக்கூடிய அந்த நரகத்துக்கு வரக்கூடாது. Nobody should come to this place of torment, the hell. இங்கே அக்னி ஜுவாலை இருக்கிறது. Here there are flames of fire. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. No, not even a single drop of water. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இரண்டாவது, அந்த பாதாளத்திலே புழுக்கள் காணப்படுகிறது. Secondly, in the hell there are worms. விஞ்ஞானிகள் கேட்ட கேள்வி, அந்த அக்னியில் எப்படி புழுக்கள் இருக்கும்? Scientists asked, in the midst of fire will there be worms? அதுவும் நிரூபிக்கப்பட்ட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We could also see it was being fulfilled in this picture. இங்க அந்த புழுக்களுடைய படத்தை நாம் பார்க்கிறோம். You can see the picture of the worms. டாக்டர் ப்ளூமி என்று சொல்லக்கூடியவர், Dr. Bluey, அவர் சோனார் சைடு ஸ்கேனிங் டெக்னிக் என்று சொல்கிறார்கள். sonar side scanning technique. அதன் மூலமாக அவர் ஆராய்ச்சி பண்ணபோது, when he did a research by that, 1300 டிகிரி செல்சியஸ், அதாவது எரிமலை சீற்றத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குழம்புகள், 1300 degrees Celsius of heat, the heat in the midst of volcanic eruptions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அதிலிருந்து பற்றி எரியக்கூடிய அக்னிக்குள்ள இந்த புழுக்கள் உயிரோடு இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்து அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 1300 டிகிரி செல்சியஸ் அந்த சூட்ல புழுக்கள் உயிரோடு இருந்திருக்கிறது. In the midst of intense heat of 1300 degrees Celsius, there are worms alive. They have found that, and we could see the pictures of those worms in this
வேதம் கட்டுக்கதை அல்ல. Bible is not a fable. எந்த விஞ்ஞானி நினைப்பது போல வேதம் ஒரு கற்பனை அல்ல. As many scientists thought, this Bible is not a fable. இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்புகள் வந்த பிற்பாடு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. After modern scientific research schemes, today they are able to find it. அடுத்து மூன்றாவது கேள்வி, Third question, பூமியின் தாழ்விடங்களிலே வெப்பம் காணப்படுகிறதா? is the fervent heat in the lower parts of the earth? பயங்கரமான ஒரு அக்னி வெப்பம் இருக்கிறதா? Is an intense heat of fire there? 1900 வருஷம் வரைக்கும் விஞ்ஞான உலகம் அதை நம்பவில்லை. Till 1900 scientific world did not accept it. முதலாக 1906 ஆண்டு பூமியின் தாழ்விடங்களில் நடத்தின ஆராய்ச்சியினுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். First scientific research conducted in 1906 we could see here. அந்த விஞ்ஞானியுடைய போட்டோ இதுல போட்டிருக்குது. ஓல்ட் ஹாம் என்பது அவருடைய பெயர். His name is Oldham. We could see the face of that scientist here. அவர் 1906 ஆண்டு ஆராய்ச்சி நடத்தி அன்றைக்குள்ள விஞ்ஞான கருவிகளை வைத்து கண்டுபிடித்தார், பூமியின் தாழ்விடங்களில் பயங்கரமான அக்னி இருக்கிறது. In 1906, by the scientific equipments which were present during this time, he researched and he was able to see that. அடுத்து அதே சார்ட்ல பல்வேறு வருஷங்கள், வித்தியாசமான வருஷங்கள்ல பல்வேறு வல்லரசு நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரியும், கனடா, அமெரிக்கா, பல்வேறு ஆராய்ச்சியின் பேர்ல நடத்தின ஆராய்ச்சியினுடைய ரிப்போர்ட்டை அந்த சார்ட்ல பார்க்கிறோம். In the same chart we could see the many mighty powers of the world, Canada and other countries, who conducted various research in the respective years, and we could see the statements given by them. கடைசியாக நடத்தின ஆராய்ச்சியிலே அவர்கள் கண்டுபிடித்தது, இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகளை வைத்து கண்டுபிடித்தது என்னவென்று சொன்னால், சூரியனுடைய சர்ஃபேஸை பார்க்கலாம் அதிகமான டெம்பரேச்சர், அதிகமான உஷ்ணம், அக்னி அந்த பாதாளத்தில் இருக்கிறதா, பூமியின் தாழ்விடத்தில் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. And in this modern scientific equipments, they made the research and finally gave a statement saying that then the surface of the sun, there is much heat found in the lower parts of the earth. அந்த ஐஸ்வரியவானுடைய விண்ணப்ப சத்தம் இந்த முதலாம் நாளிலே நம்மை தேடி வருகிறது. Today the cry, the lamenting of the rich man is today now coming towards you in this first day meeting. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Jesus Christ told, repent, the kingdom of God is at hand. யோவான் ஸ்நானன் சொன்னார், மனம் திரும்புங்கள். John the Baptist told, repent. காலகாலமாக அப்போஸ்தல ஊழியர்கள் அறிவித்தார்கள், மனம் திரும்புங்கள். Times to times apostles have told, repent, repent. ஆனால் இந்த கூட்டத்திலே சற்று வித்தியாசமாக, But this group in a slightly different manner, பாதாளத்திலே காணப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஆத்துமாக்கள் இந்த பட்டணத்துக்கு, தேவ ஜனத்துக்கு அறிவிக்கிறார்கள், மனம் திரும்புங்கள். and the tormenting souls which much pain are saying, declaring to this city, repent. ஐஸ்வரியவான் சொல்லுகிறான், Rich man is saying, பாதாளத்திலிருந்து மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறான். in the midst of hell, he is speaking about repentance. ஒருவராயிலும் புழுக்கள் உள்ளதான இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. Nobody should come to this hell filled with worms. அக்னி உள்ள பாதாளத்துக்கு வரக்கூடாது. Nobody should come to this hell filled with fire. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. You should not come to the hell. There is not even a single drop of water. ஆகவே பிரியமானவர்களே, பூமியின் தாழ்விடங்களிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. So from the lower parts of the hell, a news is coming to you. பூமியின் தாழ்விடங்களிலே பாதாளத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த கூட்டத்திலாவது இந்த ஜனங்கள் நரகத்தின் வல்லமைக்கு தப்ப மாட்டார்களா? From the lower parts of the hell, the souls are crying and praying, will not the people be delivered, escape from this hell, at least by this meeting? இந்த கூட்டத்தின் மூலமாக பாதாளத்தின் வல்லமைக்கு இந்த ஜனம் தப்ப மாட்டார்களா? Will not these people be delivered from the powers of hell even today? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே கீழான இந்த பாதாளத்தை விட்டு விலகும்படிக்கு That he may depart from this lowest hill. நாம் செய்ய வேண்டியது என்ன? What we have to do, விவேகியாய் மாறி, being turned as a wise man. நீதிமொழிகள் 15:24 வாசிப்போம். Proverbs 15:24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். உன்னதத்தை நோக்க வேண்டுமா? And he has to lift above. அப்ப கீழான பாதாளத்துக்கு தப்பும்படியாக என்ன செய்ய வேண்டும்? And what he has to do? உன்னதத்தை நோக்க வேண்டும். And he has to look above. கீழான பாதாளத்துக்கு விலகும்படி, That he may depart from the hell beneath. என்ன செய்ய வேண்டும்? What he has to do? உன்னதத்தை நோக்க வேண்டும். That he has to look above. இப்ப நாம் எல்லாரும் உன்னதத்தை நோக்க போகிறோம். We are all now going to look above. உன்னதத்துல எத்தனையோ விசேஷங்கள் இருக்குது. There are many specialities in heaven. அந்த பரலோகத்துல எத்தனையோ விசேஷங்கள் இருக்குது. In the heaven there are many special things. அப்ப அதுல நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? What things we have to look இந்த முதலாம் நாளிலே in this first day? வெளிப்படுத்தல் 5:6. Revelation 5:6. சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன்.
அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இங்கே பரலோகத்திலே உன்னதத்திலே இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே கீழான பாதாளத்துக்கு விலகும்படி நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை. And in this first day meeting, that we may depart from the hell minute and look upon, today we have to look upon Christ, this lamb which is being slain for us. இதுவரை இயேசுவை எத்தனையோ விதங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Till now we would have known about, heard about Jesus by various methods. ஆனால் உன்னதத்தில் இருக்கிற இயேசு, நித்தியத்தில் இருக்கிற இயேசு தற்போது எப்படி இருக்கிறார்? But the Jesus who is in heaven, who is in heaven, high above, how is he? 7 கொம்புகளோடு இருக்கிறார். He is having 7 horns. நம்முடைய இயேசுவுக்கு 7 கொம்புகள் இருக்கிறது. Our Jesus has 7 horns. அடுத்து 7 கண்கள் இருக்கிறது. And 7 eyes. அந்த 7 பூரணத்தை காட்டுகிறது. 7 shows perfection. கொம்புகள் வல்லமையும் அதிகாரத்தையும் காட்டுகிறது. Horns shows power and authority. இதோ இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே In this first day meeting, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை தப்புவிக்கும்படியாக that we may be delivered from the powers of hell, நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சகல துன்மார்க்கத்தில் நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக that we may deliver from all kinds of wickedness in our life. நாம் தேவனை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே மறந்து போனோம். We have forgotten God in many occasions. அவர் பட்ட பாடுகளை மறந்து போனோம். We have forgotten his sufferings, அவருடைய மரணத்தை மறந்து போனோம். forgotten his death. அவருடைய மரணத்தை எப்போது நாம் சுமந்து தெரியல. எப்பயாவது ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பரிசுத்த பந்தி வரும்போது நினைத்து பார்க்கிறோம். No, we are not always bearing his death in a body. Sometimes 6 months once during the times of Lord's Supper we are bearing it. இன்றைக்கு நாம் தீர்மானிப்போம். Today let us make a determination. எப்போது இயேசுவின் மரணத்தை நான் சுமந்து திரிவேன். Always I will bear the dying of Christ in my body. அவருடைய மரணத்தை தியானிப்பேன். I will meditate his death. அவர் எனக்காக சிந்தின இரத்தத்தை தியானிப்பேன். I will meditate his blood shed for me. சிலுவையை நினைவு கூறுவேன். Meditate cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. 7 கொம்புகளோடு, With 7 horns. 7 கொம்புகளோடு With 7 horns. கர்த்தராகிய இயேசு நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus Christ is moving in our midst. உன்னதத்தை நாம் நோக்குவோமாக. Let us look above. நாம் கண்களை மூடி நாம் அந்த உன்னதத்தை நோக்குவோமாக. Let us close our eyes and look above. பூரண வல்லமையோடு With perfect power. நீங்க எந்த நிலவரத்தில் வந்தாலும் சரி, Whatever situation we will come, பாதாளத்துக்கு நரகத்துக்கு நம்மை தப்புவிப்பது மாத்திரமல்ல, not only he will deliver us, escape from the hell and grave, இந்த உலகத்தில் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், and the problems that you are facing in this world, சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், and the sicknesses found in the body, செய்வினைகள், மந்திரவாதங்கள், பீலிசுனியங்கள், witchcraft, enchantments and magicians, சகல பாவத்தின் வல்லமையிலிருந்து, all sinful powers, சகல மாம்சத்தின் வல்லமையிலிருந்து, all powers of the flesh, சகல பிசாசின் வல்லமையிலிருந்து all the powers of the devil, விடுவிக்க முடியாத, to deliver you, பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்க முடியாத, depart you from the power of the hell. 7 கொம்புகளோடு இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus Christ is moving here with 7 horns. அவர் அர்த்தம் என்ன? What's the meaning of that? எந்த சூழ்நிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க, விடுவிக்க அவருக்கு பூரணமான வல்லமை இருக்கிறது. He has a perfect power which is capable of delivering us from what type of situation and place. அவருடைய வல்லமையில குறைவே கிடையாது. There is no shortfall in his power. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? How many of you are able to believe it? நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக போகிறீர்களா? Are you going to return in the same manner as you come? நம்முடைய தேவனுடைய வல்லமையை செப்பனியா 3:17 படிக்கிறோம். Zephaniah 3, something you can see the power of our God. துன்மார்க்கனுடைய நினைவுகள் தேவன் இல்லை என்பதே. And the thoughts of the wicked is God is not at all. பல சந்தர்ப்பத்தில் நாம் தேவ ஜனங்களாகிய நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறது இல்ல. Many occasions we the people of God will not believe the power of God. இன்னும் எத்தனை காலம் நீ பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்க போகிறாய்? How long you will be enslaved in sin? இன்னும் எத்தனை காலம் வியாதிஸ்தனாய் இருக்க போகிறாய்? How long you will be lying as a sick person? இன்னும் எத்தனை காலம் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்க போகிறாய்? How long you will be not able to deliver from your sin? இன்னும் எத்தனை காலம் ரகசிய பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்க போகிறாய்? How long you will be bondage under secret sins? இதோ 7 கொம்புகள் கடந்து வந்திருக்கிறது. Because with 7 horns he has come. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, Lamb which was slain. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரண வல்லமையோடு வந்திருக்கிறார். Lord Jesus Christ with the perfect power he has come. அடுத்து 7 கண்களோடு He வந்திருக்கிறார். has come with 7 eyes. அது என்ன தெரியுமா? Do you know what is it? பூமியெங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகள். It is the Spirit of God sent all through the world. அப்ப பூமியெங்கும் போகக்கூடிய வல்லமை அந்த ஆவிகளுக்கு இருக்குமானால், இந்த கிணத்துக்கடவு பகுதிக்கு, இந்த கிரவுண்டுக்கு வரக்கூடிய வல்லமை அந்த ஆவிக்கு இல்லையோ? And if the spirits are able to send all through the earth,
will not the spirit has the power to come to கிணத்துக்கடவு? மாத்திரமல்ல அது ஆவியாய் இருக்கிறபடினால் Not only as his spirit, நம் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குள் அது பிரவேசிக்கிறது, it is entering into the spirit of everyone, நம்முடைய ஆத்மாவுக்குள் பிரவேசிக்கிறது, entering into our soul, நம்முடைய சரீரத்துக்குள் பிரவேசிக்கிறது. entering into our body, இதோ அந்த ஆவி நம்மை விடுவிக்கும்படியாக, to be delivered, நம்முடைய கட்டுக்களை அறுக்கும்படியாக, to break all our bonds, நம்முடைய சிறையிருப்பை திரும்பும்படியாக, to return from our captivity, நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, give us victory. இவை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். And above all these things, பாதாளத்தின் திறவுகோல்களோடு, with the keys of hell, பூரண வல்லமையோடு, with perfect power, நரகத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக to deliver you, lift you from hell, தேவன் நமத்திலே வந்திருக்கிறார். God has come in our midst. இதுவரை கேட்ட சத்தியங்களின்படி According to the truths that we heard, நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சில சுபாவங்கள் நமக்குள் இருந்திருக்கலாம். there could be certain characters that will be taking us to hell. Take diversion. Take diversion. ஆண்டவர் உன்னை சரியான பாதைக்கு திருப்புகிறார். God is turning you to right direction. உன்னதத்துக்கு திருப்புகிறார். He is turning towards heaven. பரலோகத்துக்கு திருப்புகிறார். Turning towards heaven. பூரண வல்லமையோடு, With perfect power. பூரண அந்த விடுவிக்கக்கூடிய ஆவி With perfect delivering spirit. நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. Is moving in our midst. நம் கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? உங்கள் எத்தனை பேர் இந்த வேளையில் அதை உணர்கிறீர்கள்? How many of you are able to feel now? நாம் வாயைத் திறந்து ஆண்டவரை கூப்பிடுவோம்.